ஹலோ அண்ட் வெல்கம் டு இன்க்ளூடிஸ் பாட்காஸ்ட். நான் ஜாக்கி, என் கூட இருக்கிறது மிஸ்டர் பிரபாகரன். இந்த எபிசோடில் நாம் டிஸ்கஷன் பண்ண போகிற படம் 1963 ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் ஃபிலிமான ஹை அண்ட் லோ. இந்த படத்தை ரிட்டர்ன் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் வந்து ஜாப்பனீஸ் ஃபிலிம் மேக்கர் அகிரா குரோசாவா. குரோசாவாவோடு சேர்ந்து 3 பேர் இந்த படத்துக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு க்ரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி ட்ராமாவை சேர்ந்த ஜானர் படம் சொல்லலாம். இதில் ஏன் மிஸ்ட்ரி சொல்கிறன்றதை நம்ம ஸ்டோரி டெல்லிங்கில் டீப்பராக பார்ப்போம். ஸோ இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் கிங்ஸ் ரான்சம் அப்படின்ற ஒரு புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கிரிட்டிக்கலி அண்ட் கமர்ஷியலி சக்ஸஸான ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கிறவர் வந்து டோஷிரோ மிஃபுன். இவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த குரோசாவா படத்தில் நம்ம பார்த்துருப்போம். இவ்வளோ வருஷம் கழித்து இந்த படம் ஏன் ஒரு கிளாசிக் ஸ்டேட்டஸில் இருக்குது? 1963 ரிலீஸ் ஆன இந்த படத்தை பற்றி இப்போ ஏன் பேசணும்? ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது, என்ன ஸ்பெஷல், ஏன் இது ஒரு எவர்லாஸ்டிங் கிளாசிக் ஃபிலிமாக கொண்டாடப்படுதுன்றதை இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஸ்பாய்லர் அலர்ட். இந்த ஹை அண்ட் லோ படத்தை பற்றி நாங்கள் பேசும்போது நிறைய ஸ்பாய்லர்ஸை பேசி தான் டிஸ்கஷனுக்குள்ளே போகும். ஸோ அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்பர். ஹை அண்ட் லோ படத்தை பற்றின ஸ்டோரி டெல்லிங் பற்றி இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானர் பேஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். ஸோ 1963 ரிலீஸ் ஆன இந்த படம் அந்த டைமில் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு, ஒரு க்ரைம் ஜானர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை பற்றி டீப்பராக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் பிரபாகரன். என்னென்னா 1963 ரிலீஸ் ஆன இந்த படத்தை பற்றி இப்போது ப்ரெசண்ட்டில் 2 பேரும் இந்த படத்தை பற்றி பேசணுன்னு ஏன் வந்திருக்கோம்? ஸோ அதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு என்ன தோணுது? அந்த அளவுக்கு இது ஸ்பெஷலான படமா, இல்லை இது என்ன காரணமாக இருக்கும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டிங்களா, 1963 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை எதுக்கு 2024 வந்து நம்ம பேசணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது. நம்ம 2024 இருக்கோம்ல, இப்போ ரிலீஸ் ஆன படத்தை பற்றி பேசலாமே, அப்போ பழைய படங்கள்லாம் அவுட் டேட் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. பட் ஆனால் கிளாசிக்னு சொல்கிறோம்ல அந்த படத்தை. கிளாசிக்னா என்ன அப்படின்னா, கிளாசிக் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு வடிவத்தை உருவாக்கும். அதாவது நம்ம அந்த சினிமான்னு சொல்கிறோம்ல, இந்த சினிமா வடிவத்தில் இப்போ நம்ம க்ரைம் த்ரில்லர்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தில் ஒரு பீக்கான ஒரு விஷயத்தை தொட்டிருக்கோம். அந்த பீக் அப்புறம் தான் அதுக்கப்புறம் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஏன் இந்த படத்தை இன்னும் முக்கியமாக பேசணும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய க்ரைம் த்ரில்லரில் ஏகப்பட்ட ஒரு வாய்டுன்னு சொல்லுவோம்ல, அது பிளாட் வாய்டோ தீம் வாய்டோ, நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் திரும்ப நமக்கே படம் பார்க்கும்போது தெரியும் இந்த படம் இப்படி தான் போய் முடிய போகுது. ஒரு கிட்னாப் பண்ணால் என்ன இருக்கும், ஒருத்தர் கிட்னாப் பண்ணிடுவான், ரேன்சம் கேட்பான், கடைசி வரைக்கும் அந்த பையன் சாகவே மாட்டான், எப்படியா காப்பாற்றிடுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னை பார்த்து நமக்கு சலிச்சு போச்சு. அப்போ இந்த பேட்டர்னில் என்ன தான் புதுசாக பண்ணுறன்றப்ப, அப்போ 1963 ஒரு படம் வந்திருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரைம் த்ரில்லர் வந்திருக்கும் போது, குரோசாவா படத்தோட ஹை அண்ட் லோ பார்க்கும்போது இப்போ படங்களில் மிஸ் ஆகுதில்ல, ஒரு பிளாட்டையும் தீமையும் மெர்ஜ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்கல்ல. ஒரு பிளாட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பட் தீம் இருக்காது. தீம் இருந்தால் பிளாட் இருக்காது, ஒரு மாதிரி டைல்யூட் ஆகிட்டே இருக்கும். பட் இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகி ஒரு ப்ராப்பரான சினிமாவாக வந்திருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது இப்போ வந்து பார்க்கும்போது. ஸோ அப்போ இந்த படத்தில் நிறையா லேர்ன் பண்ண முடியும்னு தோணுதில்ல நமக்கு. அதனால் இந்த படத்தை நம்ம திரும்ப பார்க்கணுன்ற மாதிரி தோணுது. ஸோ அது இன்னும் டீப்பராக அனலைஸ் பண்ணால் நம்ம இப்போ என்னெல்லாம் மிஸ் பண்ணுன்றதை அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அதான் சொல்லுவாங்க, ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் பிரச்சனை இருந்தால் பாஸ்ட்டில் போய் பாருங்கள், அப்போ அதுக்கான ஆன்சர் கிடைக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் சொன்னது வந்து எனக்கும் உடன்பாடு இருக்குது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போதும் வந்து எனக்கு ஒரு பழைய படம் மாதிரியே தெரியல. அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி, இப்போ ஒரு படம் வந்து நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட் தரும், இப்போ என்னடா எப்படி ஒரு படமாக இருக்குன்றது. மேபி ஒரு கேரக்டர் நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகும், இல்லைனா அந்த டைம் பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும்போது கனெக்ட் ஆகிடும் அந்த படம் சம்டைம்ஸ். பட் இந்த படம் வந்து அப்படிலாம் இல்லை. இந்த படம் எப்போ பார்த்தாலுமே எல்லா வகையிலையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸ்டோரி டெல்லிங்காகவும் சரி, இல்லை ஒரு ஃபிலிம் மேக்கிங்காகவும் சரி, எல்லா வகையிலும் தீமாவும் சரி. ஸோ எல்லா வகையிலையுமே இப்போ இருக்க காலகட்டம் வரைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது கனெக்ட் ஆகுதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷனாக வந்து குரோசாவா எடுத்திருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த கேள்வி கேட்டேன். இது கண்டெம்பரரிலையும் நீங்கள் பார்க்கும்போது ஏதோ இந்த கதையும் இதோட ஃபிலிம் மேக்கிங்கும் இப்போ தான் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்த மாதிரி, 10 இயர்ஸ் முன்னாடி வந்த ஒரு ஃபீல் தான் தரும். நம்ம குரோசாவானாலே நமக்கு வந்து மைண்டில் வர்றது என்னென்னா சாமுராய் படங்கள் தான் மைண்டில் வரும். சாமுராய் படங்கள் என்னென்னா 7 சாமுராய், அப்புறம் வந்து ரஷமோன், அப்புறம் யஜும்பு, அந்த மாதிரி பல படங்கள் இருக்குது. ரெட் பியர்டு, இந்த மாதிரி த்ரோன் ஆஃப் பிளட். ஸோ இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது. ஆனால் சாமுராய் படங்கள் தவிர்த்து, இந்த எபிக் சினிமா தவிர்த்து, அவர் வந்து அந்த காலகட்டத்தில், அதாவது அந்த டைமில் கண்டெம்பரரியாக அர்பன் லைஃப் பற்றி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அர்பன் லைஃப் பற்றினா அதில் வந்து ஜானராக வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாவும் இருக்கும்,
மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து இந்த க்ரைம் ட்ராமா, அந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் ட்ராமா அந்த கேட்டகரியில் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரே டாகு, பேட் ஸ்லீப் வெல், ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அதாவது அவர் பண்ண மாடர்ன் லைஃப் ஸ்டைல் பற்றி, அர்பன் லைஃப் பற்றி பண்ண ஒரு ஜானர் ஃபிலிம், க்ரைம் ஜானர் ஃபிலிம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான படம் தான் இந்த ஹை அண்ட் லோ. ஸோ என்னுடைய பர்சனல் சாய்ஸாக வந்து குரோசவாவோடைய இதுதான் அவருடைய மாஸ்டர் பீஸ். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய இதுலேருந்து பார்க்கும்போது இதான் அவருடைய பெஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லுவேன், மோர் தென் செவன் சாமுராயை விட. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹை அண்ட் லோ படம் வந்து ஒரு க்ரைம் ட்ராமா தான், க்ரைம் த்ரில்லர்ன்றப்போ ஒரு க்ரைம் நடந்துருச்சு, அந்த க்ரைமை சுற்றி நடக்கக்கூடியதான் கதை. ஸோ இதில் நடக்கக்கூடிய க்ரைம் என்னென்னா கிட்னாப் பண்ணுறது தான். இப்போ கிட்னாப் பண்ணுறன்றப்போ என்ன நடக்கும்னா, அதில் அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, ஒரு பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்க, பணக்கார வீட்டிலேருந்து ஒரு பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. இப்போ அவனை என்ன பண்ண போகிறாங்க, காப்பாற்ற போகிறாங்களா காப்பாற்றலன்றது தான் சிம்பிளான, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் அந்த கதை. ஸோ அதை வச்சு ஒரு டீப்பராக உள்ளே போகிறாரு. இந்த கதை கான்டெம்பரரிலேருந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க? இதே மாதிரி கதை இப்போ கான்டெம்பரரியாக நிறையா பார்க்குறோம் நம்ம, இந்த மாதிரி கிட்னாப் ஸ்டோரிஸு. இது எதனால் டீப்பராக இருக்குது? இதே மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம நிறையா வந்துட்டுருக்கோம், ஆனால் நிறைய போர் அடிக்குது, நமக்கு பார்க்கும்போது ஒரு சலிப்பு வருது. ஆனால் இந்த கதையை பார்க்கும்போது ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது? நான் பிளாட் வைஸ் சொல்கிறேன், தீம் வைஸ் கேட்காம நான் பிளாட்டாகவே சொல்கிறேன். எதனால் இந்த கதை டீப்பராக மாறுது? பிளாட்டாக ஏன் இன்டென்ஸாக இருக்குது, ஏன் டீப்பராக இருக்குது? ஸ்டோரி டெல்லிங்காக சொல்லும்போது ஏன் இந்த படம் இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குதுன்னா, ஸோ இப்போது ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டு காட்டுறாங்க, அந்த ப்ரொட்டகனிஸ்ட்டை நம்ம யாருன்னு காமிச்சிட்றாங்க, அவர் எப்படி போட்டுன்னு காமிச்சிடறாங்க, சூழலை காமிச்சிடறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க காமிச்சிடறாங்க, அவளுக்கு என்ன பிளாட், அதாவது என்ன பிரச்சனை வருது, இப்போ இவர் என்ன பண்ண போகிறான்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து எல்லா படத்துலையும் வர ஒரு விஷயம் தான், க்ரைம் படத்தில் வர விஷயங்கள், த்ரில்லர் படத்தில் வர விஷயங்கள். இப்போ நீ என்ன பண்ண போகிற, என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறன்றது. அந்த ஆக்ஷன் எடுக்கும்போது நம்ம அவனை ரூட் பண்ணணும். அந்த ஆக்ஷன் எடுக்கிறானா இல்லையா, ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறான்ற ஒரு நம்ம அந்த பதப்பதப்பு இருக்குல்ல, அது நமக்கு வரும்போது தான் அந்த கேரக்டரோட ட்ராவல் பண்ணி அங்கே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரைவ்க்குள்ளே போகும். ஸோ இது ஏன் டிஃபராக இருக்குன்னா, இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இல்லை ஒரு பேங்க்கை கொள்ளடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, டிப்பிக்கலாக மீடியோக்கராக ஆக்கப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, பிளாட் ஆரம்பிக்கணுன்ற விஷயங்களில் அந்த மாதிரி இல்லாமல் சரி கிட்னாப்பே ஒரு மீடியோக்கரான ஒரு ஜானரில் வந்து யூஸ் பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து ஆரம்ப காலத்தில் இந்த கிட்னாப்ன்ற மேட்டரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப டக்குன்னு வந்து இவர் தான் ஹீரோ, இவர் இந்த இடத்துல இருக்கார், இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாரு, இவர் இப்போது பிளாட்டுக்குள்ளே இப்போ தள்ளுறோம் அப்படின்னு இல்லாமல் அந்த ப்ரொட்டகனிஸ்ட்டு வந்து இந்த சாய்ஸ், இப்போ அவர் வந்து இப்போ நீ வந்து ஒரு பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணும் ஒரு பிளான் பண்ணி இருக்கிற காசெல்லாம் எடுத்து ஒரு ரிஸ்க் எடுக்க போகிற, இங்கே வந்து நான் யாருன்னு காட்டணும் ஒரு ஈகோக்காக, தன்னோட ஈகோக்காக, அதுக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவன் பையனை கடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவன் பையன் வந்துடுறான், அவன் பையனை கடத்தல, அவன் கூட வேலை பார்க்குறவன் பையனை கடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவனை காப்பாற்றணுன்னா 30 மில்லியன் எண் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம பையன் தான் வந்துட்டானே, வேலைக்கார பையன் தானே அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு ஹியூமனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹியூமனுடைய சைக்கலாஜிக்கலாக இருந்து இந்த கதை வந்து பிளாட்டுக்குள்ளே போகும். இப்போ என்ன நீ பண்ண போகிற, இப்போது நீ இவ்வளோ காசு ரெடி பண்ணி உன்னை போட்டியாக அணைக்கிறவனுடைய இந்த பிஸ்னஸில் பெரிய ஆளாக போறியா, இல்லை அந்த உன்னுடைய வேலை பார்க்குற அந்த டிரைவராக இருக்கிற அவனுடைய பையனை காப்பாற்றுறதுக்கு இந்த காசெல்லாம் கொடுக்க போறியா? அப்படி கொடுத்தனா இந்த பிஸ்னஸ் எல்லாமே போயிடும், உனக்கு உன் கை விட்டு போயிடும், எல்லாமே போயிடும். ஸோ இப்போ இந்த மொராலிட்டி இருக்குல்ல, இந்த மொராலிட்டியை வந்து எந்த பக்கம் நீ போக போகிற, ஸோ எதை சூஸ் பண்ணதோ அங்கே கேரக்டர் டிஃபரெண்ட் ஆக போகுது. இது ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் ஏன் 5 நிமிஷத்தில் வந்து இது செட் பண்ணுற டக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் இவங்க எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ். அந்த கேரக்டரை வந்து கிட்டத்தட்ட எடுடா, ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுடா, நம்மளை வந்து படம் பார்க்கும்போது இப்போ என்ன தான் பண்ண போகிறான்ன்ற மாதிரி, சரி இப்போ எடுத்துருவானோ, இந்த மொமெண்ட்டில் எடுத்துருவானோ, இப்போ எடுத்துருவான் போல இருக்குன்ட்டு நான் அந்த கேரக்டராக வந்து எம்பத்தி ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்குது, அவன் பக்கமும் நம்ம நிற்கிறோம், சும்மாலாம் இல்லை. அவன் வந்து இது வந்து அவன் சொல்லுவான் ஒரு விஷயம், நான் வந்து ஜஸ்ட்டு இது வந்து உன் பையன் நான் காசு கொடுக்கக்கூடாது, இல்லை உனக்கு புரிய மாட்டுதுன்னு அவனுக்குள்ளே ஒரு பிலீஃப் இருக்குது, ஒரு செட்டன் பிரின்சிபல் அவன் வாழ்கிறான் அவன். ஸோ அந்த பிரின்சிபலை விட்டு கொடுக்கணுமான் இருக்குல்ல. ஸோ இது எல்லாம் சேலஞ்ச் பண்ணி எப்போ எடுப்பேன் நமக்கு என்ன அந்த இது போக ஒரு கட்டத்தில் அவன் அந்த சிச்சுவேஷனை வந்து ஹை கொண்டுக்கிட்டே போகுது, ஒரு எட்ஜுக்கு போய் தள்ளுது. அப்போ அவன் அந்த முடிவு எடுக்கும்போது எனக்கு அப்பா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வருது. இப்போ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து ட்ரைவ் பண்ணி ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக போகுது.
ஆனால் ஜஸ்ட் ஒரு ஜானருக்காக மட்டுமே இந்த படம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹியூமன் சைக்காலஜிக்கலாக மொராலிட்டி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயமா அந்த ஜானர் செட் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்டில். ஸோ அதனால தான் இந்த பிளாட் வந்து மற்ற படங்கள் இப்போ வர சீப் த்ரில்ஸ் படங்களை விட சரி, இல்லை நல்ல படம் எடுக்குன்ற பேரில் நம்மளை சோதிக்கிற படங்களும் சரி, இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஏன் கிளாசிக்காக இருக்குன்னா ரொம்ப நேர்மையாக இருக்குது. அந்த ஜானருன்றது அந்த கதைக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்றது மாதிரி தான் இருக்குது தவிர இதை வந்து மோஸ்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக ஒரு சும்மா ஒரு ஃபன்காகன்ற விஷயத்துலலாம் டிஸ்கஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக எடுக்கப்பட்ட ஒரு ஜானர் ஃபிலிம், சேம் டைம் தீமும் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபிலிம். ஸோ அதனால் இதுதான் என்னுடைய டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த மாடல் டைலமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அவனுக்கு என்ன டைலமா வந்துடுது அப்படின்னா, இப்போ நான் வந்து அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான், அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கான், அதில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு விஷயம் ரெடி பண்ணிட்டான். அவன் என்னென்னா தன்னோட மொத்த சொத்தையே வச்சு அடமானம் வச்சு அடுத்த கட்டத்துக்கு போக ரெடி பண்ணிகிட்ருக்கான். சேம் டைம் தன்னோட பையனை கடத்திட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ பையன் இல்லை, வேலைக்காரனோட பையன் சொன்ன உடனே இப்போ இவனுக்கு மாடல் டைலமா வந்துடுச்சு. டைலமா எப்படி வரும்னா, ரெண்டில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஆகணும். அப்போது ஒன்றை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்ன பண்ண போகிறான், வெல்த்தை நோக்கி போக போகிறானா இல்லை ஹியூமனிட்டி நோக்கி வர போகிறான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெளியேருந்து பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு தெரியும் ஆப்வியஸாக நீங்கள் தான் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவனோட பர்ஸ்பெக்டிவ்குள்ளே போகிறது இருக்குல்ல, அவனோட சிக்கலை காட்டுறது இருக்குல்ல, அதான் பணக்காரனாலே எனக்கு டக்குன்னு ஒரு தாட் வரும்ல படம் பார்க்கும்போது, இவன் வந்து தப்பாக தான் இருப்பான் அப்படின்லாம் இல்லாமல் அவனுக்குள்ளே ஒரு எம்பத்தி கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு நான் அவனுக்கு ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவன் என்ன முடிவு எடுப்பான்னு சொல்லி பார்த்து அந்த டைலமால் நானும் இருக்கேன், இவன் எங்கே போவானா அங்கே போனான்னு சொல்லிட்டு. பட் ஆப்வியஸ்லி கடைசியில் என்ன பண்ணுறான், நான் காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துடுறான். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. என்னென்னா நிறையா கதைகளில் இப்போ ஆப்ஸ்டக்கிள், கான்ஃப்ளிக்ட், டிலமான்னு சொல்லுவோம்ல. இப்போ ஆப்ஸ்டக்கிள் இருக்கும், ஆப்ஸ்டக்கிள்னால் ஒரு பிரச்சனை வருது, அதுக்கான தடை இருக்கும். கான்ஃப்ளிக்ட் இருக்கும், ரெண்டு ஆப்போசிங் பார்ட்டி வந்து சண்டை போட்டுக்கும். இப்போ நான் ஒன்று பிலீவ் பண்ணுவேன், இன்னொருத்தர் பிலீவ் இருக்கும், சண்டை இருக்கும். பட் மாரல் டைலமா இருக்காது. மாரல் டைலமா என்னென்னா ஒரு பியூர் வெர்ஷன், ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு கதை இன்னும் ரொம்ப டீப்பராக உள்ள ஹிட் பண்ணணும் நம்மளை. ஸோ இந்த கதையில் அது இருந்துச்சு, அதனால தான் நமக்கு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ பார்த்தாலும். டொஷிரோ மிஃபுன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு, அந்த மாரல் டைலமா அதை பற்றிலாம் நம்ம பேசணும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் அவர் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவர் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி அவன் வந்து ஒரு பிலீஃப் வச்சுருக்கான், ஒய் மீன்னு சொல்லுவான். அவன் இவ்வளோ பேர் இருக்கும்போது எனக்கே நடக்கும்னு இருக்குல்ல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம அடிப்படையாக நம்மளோட லைஃப்பில் எப்போவுமே கேட்குற கேள்வி, சரி எனக்கே அந்த கஷ்டம் வரணுன்ட்டு இருக்குல்ல. ஸோ இந்த வார்த்தை அவன் சொல்கிற அந்த டைமில் சொல்கிற அந்த அவனுடைய ஒப்பீனியன் எல்லாமே வந்து அந்த கேரக்டர் மேலே நம்ம வந்து கனெக்ட் ஆகிடும். அவன் ஒரு பணக்காரனாலே நம்ம மைண்ட் செட்டில் வர்றது என்னென்னா வில்லனாக தான் இருப்பான், அவன் வந்து அவனோட சேவ் பண்ணிக்க பார்ப்பான் அப்படின்ற மாதிரி இல்லாமல், அவனும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக ஒரு மாரல் டைலமாக்குள்ளே தள்ளி அவன் எடுக்கிற டிசிஷன் வந்து ரொம்ப நேர்மையானதாக செஞ்சது தான் வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு அப்ரோச்சாக இருந்தது. எனக்கு வர ஒரு டவுட் என்னென்னா, சரி இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க பிஸ்னஸில் அவங்க பார்ட்னர்ஸ்லாம் வந்து ஒரு விஷயம் பேசும்போது, நீ வந்து ஷேரை வாங்கிக்க, நம்ம வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணலான்னும் போது, இல்லை என்னால் முடியாது அப்படி இப்படின்னு பேசி அவன் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான். அதாவது அவன் வீட்டெல்லாம் விற்று பயங்கரமான ஒரு மணிலாம் சேர்த்து ஒரு ஷேரை வந்து வாங்கி இவங்க எல்லாத்த விட அந்த கம்பெனி நான் தான் வாங்க போகிறேன்ற ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்கிறான். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா அந்த டைமில் அவன் ரிஸ்க் எடுத்தா என்ன ஆகிடும்னா, எல்லாருமே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும், அந்த ஃபேமிலி ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அந்த டைமில் அந்த காசுக்கு ஒரு சேலஞ்ச் வருது, கடத்தப்படுறான். அதாவது அவன் பையன் நினச்சி அந்த வேலைக்காரனுடைய பையன் கடத்தப்படுறான்றது. ஸோ ஏன் இந்த கதையில் அந்த டைமில் கடத்தப்படணும்? ஏன் ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் டேயில் வந்து அவன் வீட்டில் இருக்கும்போது பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது கடத்தப்பட்டிருக்கலாம், ஏன் அந்த டைமில் கடத்தப்படணும்? இல்லை, நீங்கள் அந்த டைமில் இப்போ நார்மல் டைமில் கடத்தப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு மாடல் டைலமா உள்ள கிரியேட் ஆகாது படத்தில். ஒரு கான்ஃப்ளிக், அதான் நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி கதை வந்து கான்ஃப்ளிக் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா கதை ஆரம்பிக்கும் போது இவங்க ஷூ இருக்குல்ல, இவன் வந்து பெஸ்ட்டான ஷூ உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான் கம்பெனியில். அந்த கம்பெனியில் என்ன பிரச்சனை வரும்னா, இவன் பெஸ்ட்டான ஷூ உருவாக்கணும்னு சொல்கிறான். அவங்க என்ன பண்ணான்னா, கம்பெனியோட க்ரோத் இருக்குல்ல, இப்போ இருக்கக்கூடிய ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி போகலான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தீம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, இது வந்து ஹேட்டு கிடையாது ஷூன்னுவான். அப்போயே அந்த ஹை அண்ட் லோ டிஸ்கஷன் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இது ஷூ வந்து லக்ஸரி ப்ராடக்ட் மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவனும் சொல்லுவான், ஷூ வந்து லக்ஸரி ப்ராடக்ட் கிடையாது, அது வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். அதனால தான் என்ன பண்ணுறான், இவன் அந்த கம்பெனி வாங்கணும், நான் வாங்கிட்டு அந்த கம்பெனி இன்னும் பெஸ்ட்டாக அடுத்த கடத்த கூட கொண்டு போவேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைலமாவில் இருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி ஒரு டிசைர் இருக்குது, ஒரு வாண்ட் இருக்கு, நான் இதை நோக்கி தான் போகிறேன்னு சொல்லிட்டு. இவனுக்கு இது சம்மந்தம் இல்லாத வேர்ல்டு.
இதுதான் அவனோட கம்ஃபர்ட் ஜோன் வச்சுக்கோங்க. இப்போ சடனாக வந்து பையனை கடத்திட்டாங்க. இப்போ இன்னொன்று கூட வைக்கலாம், அவன் பையனை கூட கடத்தின மாதிரி வச்சுருக்கலாமே. பையனை கடத்திருந்தா கூட என்ன இருக்குன்னா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. கண்டிப்பாக என்ன ஆகுனா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஆமாம் நான் பையனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. இப்போ வேலைக்காரனோட பையன்றப்போ என்ன ஆகுனா இப்போ தான் ஹியூமனிட்டியை உங்களால் டெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அகில குரஸோட எல்லா படங்களுமே ஹியூமனிட்டியை வந்து ரொம்ப டீப்பராக டெஸ்ட் பண்ணுற ஃபீல்டு இருக்குல்ல. இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ நீ வந்து ஹியூமனிட்டிக்கு அகேன்ஸ்டாக போறியா இல்லை இங்கிட்ட வரியான்றப்ப அந்த ஒய் மீன் கேள்வி கேட்டான்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒய் மீன்ற கேள்வி தான் தீமேட்டிக்காக டிஸ்கஸ் மாதிரி தோணுது. எப்படின்னா ஒய் மீ தான் அவனும் கேட்குறான், அந்த பையனை கடத்தினான்ல அவனும் கேட்பான். நம்ம தீம் வரும்போது அதை பற்றி டீப்பராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கேருந்து அவன் இந்த பில்டிங்கை பார்த்துட்டு சொல்கிறான்ல ஒய் மீ அப்படின்னு அவன் கேட்டதால தான் அவன் இந்த விஷயத்துக்குள்ளே இறங்குறான். ஸோ இந்த மாதிரி தீம் வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த தீமேட்டிக்காக ஒரு டிபேட் இருக்குல்ல, மாரல் டைலமாவும் இருக்குது, தீமேட்டிக் டிபேட்டும் இருக்குது. ஸோ இந்த விஷயம் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கதை ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, எனக்கு இது நான் ஒரு 4th டைம் 5th டைம் பார்க்கும்போது ஏன் இந்த டைமில் இந்த குழந்தை கடத்தப்படணுன்ற ஒரு கேள்வி வந்தது இல்லை. அது ஏன்னா எனக்கு வந்து ஆன்சர் என்னன்னா, அந்த பார்க்குற ஒரு ஆடியன்ஸை வந்து இல்லை ஒரு வியூவரை வந்து ஒரு ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே தள்ளுறது இருக்குல்ல. நார்மல் டேயில் அந்த குழந்தை கடத்தப்பட்டுன்னு வச்சுக்கங்களேன், அந்த படம் நமக்கு அவ்வளோ இம்பேக்டாக இருக்காது. இப்போ ரியல் லைஃப்பில் வந்து உனக்கு இது வேணுமா, இதை பண்ண போறியா இல்லை அதை பண்ண போறியான்னும் போது தான் நம்மளுடைய டென்ஸான ஒரு மூமெண்ட் இருக்கும். அதை நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுப்போம். இது வரும்போது நான் அதை விட்டுட்டேன், அது வரும்போது இதை விட்டுட்டேன் இருக்குல்ல. ஸோ ஒரு சினிமேட்டிக் சாய்ஸாக ஒரு சினிமா வந்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங்காக பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் வந்து ரொம்ப ஆர்கானிக்காகவும் இருக்கணும், சேம் டைம் வந்து குக் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டைமில் வர விஷயம் அது ஏன் ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குன்னா, அவ்வளோ நேரம் அதை எடுத்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அந்த கேரக்டர். அது மூலிமா அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பும் காட்டிடுவாங்க, அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்டபனாக இருக்குன்னு காட்டிடுவாங்க, ஃபேமிலி அவன் எப்படி இருக்கான், ப்ரொஃபஷனல் எப்படி இருக்கான், எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிட்டு அவனுடைய வாண்டடை டிஃபைன் பண்ணுறதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு சேலஞ்ச் வருதில்ல. ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாரல் டைலமா, அவன் குழந்தைய கடத்தாமல் இருந்தால் அவன் குழந்தைய கடத்திருந்தா மாரல் டைலமாக்குள்ளே போயிருக்காது. கண்டிப்பாக காசு கொடுத்து அடுத்து டக்கு டக்குன்னு போயிடும். ஸோ இவ்வளோ விஷயத்தையுமே வந்து ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது. அது ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம கரெக்டான கதை பண்ணுறோம், இந்த ஒரு ஹியூமன் சைக்காலஜியை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரொம்ப நரேட்டிவாக இருக்கணும். இதெல்லாம் தாண்டி எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங்காக ஒரு இது இருக்குல்ல. இந்த டைமில் இந்த விஷயம் நடந்தால் இந்த விஷயம் இல்லைனா என்ன ஆகுன்ற ஒரு விஷயம் கொஸ்டின் வைக்கிறது இருக்குல்ல. ஸோ அது வந்து ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது. ஸோ அதாவது என்னென்னா ஒரு 20 ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட செட் பண்ணுவாங்க கதை செட் பண்ணி, அதாவது அந்த பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இதில் இருக்கிற பிரச்சனை பேஸ் பண்ணி தான் அவன் லைஃப், இந்த கதை போகுது, இவன் லைஃப் போகுதுன்னு பார்க்கும்போது பேக்ரவுண்டில் சின்னதாக காமிச்சது, ஏற்கனவே சொன்ன பேக்ரவுண்டில் சின்னதாக காமிச்ச ஒரு சத்தம் கேட்கும், அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க பசங்க, ரொம்ப சாதாரணமாக காட்டுவாங்க. அது இதுக்கு கொடுத்த டைம்லாம் அதுக்கு கிடைக்கவே கிடையாது. ஸோ பார்த்தா அங்கே ஒரு பையன், அந்த வேலைக்கார பையன் கடத்தப்படுறது, அங்கேருந்து பிளாட் ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த பேக்ரவுண்ட் செட்டப் இதுதான், இதில் தான் பிளாட் ஆரம்பிக்குன்னு போயிட்டு, ஆனால் அந்த பேக்ரவுண்டு நடந்துக்கிட்டு இருந்த சின்ன விஷயம் தான் மெயின் பிளாட்டாக மாறுது. ஸோ இது பார்க்கும்போதே ரொம்ப ஸ்மார்ட்டாக, எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக அவர் வந்து ரைட்டிங் இருந்துருக்குன்றது எனக்கு இம்பேக்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இப்போ இந்த பேக்ரவுண்டில் இருந்த 2 பசங்க காமிச்சிட்ருக்காங்க, இவங்க மூலிமா தான் கதையை, இவ்வளோ பெரிய கதையை ரன் ஆக போகுதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது, ஸ்டோரி டெல்லிங்காக. இப்போ அது சர்ப்ரைஸாக இருக்காது இப்போ பார்க்கும்போது. பட் அப்போது இந்த 1963 வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்காங்க இருக்குல்ல. ஸோ அது நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் தான். அதே மாதிரி கரெக்டான மூவ்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த விக்டம் இருப்பாங்கள்ல, கடத்தப்படக்கூடிய விக்டம் வந்து எடுத்தோன்னே எம்பத்தி கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைங்க அப்படின்றப்ப சின்ன பசங்களை கடத்திட்டாங்கனாலே நமக்கு ஒரு பதட்டம் வந்துடும், அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி. பட் இதில் தப்பு பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பசங்களை பழக விடுவாங்க ஆடியன்ஸ்கிட்ட. அப்போ அப்பா கிட்ட வந்து பேசும், அப்பா எனக்கு வந்து இது வேணும்ப்பா அது வேணும்ப்பான்னு சொல்லி பேச வச்சு, அதுக்கு எமோஷனலாக சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி கிரியேட் பண்ணி, நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கதையை ஸ்டார்ட் பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணும்போது, அப்போ கதை ஆரம்பிக்கும் போது நம்ம போர் அடிச்சிடும் கதை. பட் இது எப்படி இருக்குன்னா, நம்ம அவங்கள்ட்ட பழக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அந்த மெயின் கேரக்டர்கிட்ட பழகிறோம். ஸோ இதுதான் தீமேட்டிக்காக ஒரு கதையை பில்ட் பண்ணுறதுக்கும் சென்டிமெண்ட்டாக குக் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ சென்டிமெண்ட்டாக குக் பண்ணாமல் என்ன பண்ணுறாருனா, அவர் ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்ணுறாரு இந்த படத்து மூலிமா. அதனால் என்ன பண்ணுறாரு, கம்ப்ளீட்டாக பிளாட் அதை நோக்கி பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ பேக்ரவுண்டில் பசங்களையும் காமிச்சாச்சு. ஸோ பசங்களை காட்டினோன்னா பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க, பசங்க காணாமல் போயிட்டாங்க, இப்போ என்ன நடக்க போகுன்ற மாதிரி கதை இருக்குல்ல. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குது, இந்த கதைக்கான பேட்டர்னாக இருக்குது. ஸோ இந்த படம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிரேக் இன்ட்டு 2ன்ற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த குழந்தை காணாமல் போயிடுது, இந்த அந்த குழந்தைய வந்து மீட்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தை கிடச்சதா இல்லையா, குழந்தை கிடச்சிடுச்சு. குழந்தை கிடச்சதுக்கப்புறம் படம் முடிஞ்சிடுச்சு.
இந்த குழந்தை வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா குழந்தை கிடைச்ச உடனே படம் முடிஞ்சிருதுன்னு, இதுதான் பேட்டர்ன்னு சொல்கிறோம். இந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்குற எல்லா படத்துலையும் இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, குழந்தை கிடைக்கிற வரைக்கும் தான் படம், கிடைச்சோன்னா படம் முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் இந்த பேட்டர்னுக்குள்ளலாம் சிக்காமல் இருக்கார்ல, அவர் ஒரு ஜானர் மூவி எடுத்துக்கிட்டு ஒரு பேட்டர்ன் மூவி தான் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த பேட்டர்னை உடச்சி புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாருல்ல, அதை வந்து 1963 பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் நீங்களும் பேட்டர்னுக்குள்ளே தான் சொல்கிறீங்க பாருங்கள். இல்லைங்க, நான் அதை தாங்க சொல்ல வரேன், அதுக்கு அடுத்ததை நான் சொல்ல வரேன். அந்த பேட்டர்ன் குழந்தை கிடைச்ச படம் முடிஞ்சிருச்சுன்றேன். குழந்தை கிடைச்ச படம் முடிச்சிங்க, எதுங்க படம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஏன் கதை இழுக்கிறாங்கன்னு சொல்லலை. அதான் சேலஞ்சே வந்து குழந்தை கிடைச்சி படம் முடிஞ்சிச்சு. சரி, அதோட பெரிய சேலஞ்சு என்ன தெரியுமா, அவன் யாருன்னு காமிச்சிடுவாங்க, ஃபேஸ் காமிச்சிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஷாக் ஆகிடுச்சு எனக்கு படம். இதை வச்சு காட்டாமல் ஒரு இன்னும் 1 hour ஓட்டலாமேன்ற மாதிரி வருது பார்க்கும்போது படம். ஸோ என்னென்னா, ஸோ இந்த சேலஞ்ச் இருக்குல்ல, ஒரு 1 hourல வந்து குழந்தை கிடச்சிடுச்சு, அவனும் யாருன்னு காமிச்சிட்டாங்க, அந்த ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறான்னும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே விட்டுட்டு ஃபஸ்ட் ஹாஃபை முடிச்சுட்டு, அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் என்னென்னா அந்த மிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த மிஸ்ட்ரியை உடச்சிட்றாரு, மிஸ்ட்ரி சஸ்பென்ஸை உடச்சிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்னாப்பரை தேடுற சர்ச்சுக்குள்ளே போகுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்போசிஷன் மாதிரி நம்ம சொல்லலாம், ஒரு தேரி மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா டெவலப்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ப்ராக்டிக்கலாக போகுது. ஸோ இவனை தேடி போடுறது. செகண்ட் ஹாஃப் என்ன மாதிரி ஜானரில் போகுதுன்னா அந்த ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த ஜானரில் போயிடுது. அவனுக்கு பிடிப்பாங்களா இல்லையா, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சஸ்பென்ஸ் ஜானரில் போயிடுது. இப்போது இந்த ஒரு வேரியேஷன் இருக்குல்ல, இந்த வேரியேஷன் எனக்கு 1963 வந்த படத்தில் பார்க்கும்போது வந்த ஷாக்காக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி நான் ரொம்ப ரேர். சில படங்கள் நான் பார்த்துருக்கலாம், நோட் பண்ண தெரில. இந்த படம் பார்க்கும்போது எப்படி ஒரு படத்தில் பாதி படத்துலேயே வந்து ஒரு சரி குழந்தைய கிடச்சிடுச்சு, அவனை காட்டாமல் இருக்கலாம்ல, அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க. அது மீறி எப்படி இவ்வளோ இன்டென்ஸாக போகுதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்படி எதுக்கு என்ன இன்டென்ஸாக கொண்டு போகுதுன்னா, ஸ்டோரி டெல்லிங்காக அந்த ஜானர் ஷிஃப்ட் ஆகுறதோ அவர் தெரிஞ்சு பண்ணியிருக்காரு. ஷிஃப்ட் ஆகிட்டு அந்த ஹோல் வந்து வேறு கலரில், அதாவது ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளேயே போச்சுல்ல ஒரு விஷயம், கம்ப்ளீட்டாக ஜானர் ஷிஃப்ட் ஆகும்போது அந்த விஷயத்துக்குள்ளே போகும்போது, இன்வெஸ்டிகேஷன் போகும்போது ரொம்ப கிரவுண்டடாக போயிட்டு பயங்கர இன்டென்ஸாக போயிடுறாரு. ஸோ அது பயங்கரமாக இருந்தது அந்த ஷிஃப்ட்டு வந்து. மெயினாக வந்து இப்போ நம்ம இவ்வளோ பணக்கார வீட்டில் இந்த கதையை பார்த்துட்டு இருந்தோம் ஸ்டோரி டெல்லிங்காக. அடுத்து வந்து ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்லம் இது காட்டுறது சரி, பயங்கர ஹீட்டாக, பயங்கர ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், மார்க்கெட்டு, ஸ்ட்ரீட்டு, ரோடு, டிஸ்டர்பன்ஸு, இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அப்படியே போலார் ஆப்போசிட்டான ஒரு விஷுவல்ஸை காட்டுறாங்க. ஸோ இப்படி காட்டும்போது தான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த வீட்டிலேருந்து இவன் பார்க்குறான்னு சொல்கிறானே, பைனாக்குலரில் பார்த்துருப்பான், எங்கேருந்து பார்த்துருப்பான்னு தேடிட்டு இருக்கும்போது 2 போலீஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சகதியை காட்டுவாங்க, ரொம்ப சாதாரணமாக இருக்கும் சகதி. இது வரைக்கும் நான் 3 வாட்டி 4 வாட்டி பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து. ஆனால் இந்த வாட்டி தான் நான் நோட் பண்ணேன். நான் எனக்கு அந்த ஷார்ட் தான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும். அது மாதிரி இந்த வாட்டி பார்க்கும்போது அந்த சகதியில் எதுவும் ஒரு டீட்டெயிலே இல்லாமல் காட்டுவாங்க. ஒருத்தனை ஒரு உருவம் அப்படியே போகிற மாதிரி அப்படியே போயிட்டு கேமரா அப்படியே பேன் ஆகிட்டு அப்படியே மேலே இருந்தால் ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அப்படியே அந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணி போகும், நடந்து போயிட்டே இருக்கும். சரி உள்ள போகும். அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஒரு பழைய வீடு, இது ஒரு மாதிரி வீடு மாதிரியே டென்ட்டு மாதிரி இருக்கிற ஒரு வீடு, ஒரு சேரிக்குள்ளே ஒரு கேரக்டர் போகும். கேரக்டர் போட்டு பேப்பரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த கடத்தப்பட்ட நியூஸை பார்க்கும். அப்படியே ஷிஃப்ட் பண்ணால் அந்த நியூஸ்லேருந்து யார் கடத்தினோன்னு அவன்றதை நமக்கு காட்டுவாங்க. அந்த மீனிங் பாருங்களேன், எங்கேருந்து அந்த கேரக்டர் காட்டுறாங்கன்றது. ஸோ அதுதான் அந்த தீமை எவ்வளோ ஒரு 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 சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து ஃபீட் பண்ணுறது இருக்குல்ல. நம்ம வந்து அவன் யார், அவன் ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சிடுச்சு, இல்லை அவன் கோவப்பட்டு இல்லை ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு கேரக்டர் சொன்னால் முடிஞ்சிச்சு அங்கே தேடும்போது, இந்த மாதிரி இடத்துல தான் யாரோ அந்த குழந்தைய திருடி இருக்காங்க அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு விஷுவலாக போய் அது ரொம்ப ஏஸ்தட்டிக்காக பயங்கர அழகான ஒரு இமேஜ்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சாதாரண இமேஜ். ஆனால் அவ்வளோ இம்பேக்டாக இருக்குது அந்த இதுன்றது, இந்த இமேஜ் மூலிமா காமிச்சது. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் கிளாசிக் நம்ம சொல்கிறது, அகெயின் இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குன்னு தோணுது எனக்கு. இப்போ நம்ம சொன்னோம்ல, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லராக ஸ்டார்ட் ஆன படம். இது ப்ராப்பராக பார்க்க போனால் அது ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமான்னு சொல்லலாம். ஸோ போலீஸ் வந்து ஒரு கிட்னாப் நடந்ததுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரியான ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரியான டிஸ்கஷன்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக அந்த படத்தில் இருக்கும். படம் போக போக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி தான் போகும். ஸோ இந்த மாதிரி டீமாக பிரிஞ்சு அவங்க வேலை பார்க்குறாங்கல்ல, சின்ன விஷயத்தை கூட அவங்க நோட் பண்ணி அவங்கெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு அப்புறம் எவிடன்ஸ் மூலிமா தான் அவனை தேடி போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் அந்த மாதிரி புரிஞ்சிருச்சு.
அதே மாதிரி படத்தில் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷிஃப்ட் வந்து பயங்கரமாக நடந்துக்கிட்டே இருக்கும். பட் நமக்கு பெருசாக தெரியாது. ஜானர் ஷிஃப்ட் நடக்குது, பாயிண்ட் ஆஃப் வியூ ஷிஃப்ட் நடக்குது. ஆனால் ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளை படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த சென்டர் பாயிண்ட்டாக தான் நான் சொன்னேன். அந்த மோட்டிவ் இருக்குல்ல, இவன் யார், ஏன் கடத்தினான், யாருன்னு கூட காமிச்சாச்சு, ஏன் கடத்தினான், அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நம்ம இருக்கோம். அதுதான் தீமேட்டிக்காக டை ஆகிடுது கடைசியில். ஸோ அந்த நம்ம தீமேட்டிக்காக ஒரு வேளை ஃபுல்லாக பேசணும்னா இந்த படத்தை டீப்பராக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம தீமுக்குள்ளே வேணால் போயிட்டு அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஹை அண்ட் லோ படத்தோட தீம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் கடைசியாக பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த விஷயம் அந்த பிளாட் வந்து பில்ட் ஆகிட்டே போகும்போது ஒரு தீம் வச்சு தான் பிளாட்டை பில்ட் பண்ணியிருக்காரு. தீம் வச்சு பில்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் அந்த பிளாட்டை உருவாக்கியிருக்காரு. ஹை அண்ட் லோன்ற ஒரு கதையை உருவாக்கி கடைசியாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஹை அண்ட் லோவில் ஒரு தீம் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயந்தான் அந்த சொன்னேன்ல, படம் ரெண்டாக பிரியும் போது இவன் யார் இவனோட மோட்டிவ் என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது கடைசியாக படம் ப்ரிசனில் இருக்கும்போது அவன் சொல்லுவான், நான் கீழே இருந்து உன் வீட்டை மேலே பார்த்தேன். எனக்கு வந்து அதாவது என்னோடய வீட்டில் குளிர் அடித்தா ரொம்ப குளிர் அடிக்கும், வெயில் அடித்தா ரொம்ப வெயில் அடிக்கும். நான் அங்கேருந்து பார்க்கும்போது வீடு மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்போ எனக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சு, அந்த வெறுப்பு எங்கே காட்டுறேன்னு தெரியல, நான் ஊ மேலே காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு புரியாது அது, இவன் பார்ப்பான். ஸோ நம்ம அதே மாதிரி சொல்லுவான். அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நான் வந்து ரொம்ப அன்லைக்கி அந்த மாதிரி பேசுவான். நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் கிடையாது, அன்லைக்கி தான், பட் நீ ஸ்பெஷல்னு சொல்லுவான். நீ அப்படிலாம் கிடையாதுன்னா இந்த பணக்காரனுக்கு புரியாது, அவன் என்ன சொல்ல வரான், அவன் ஏன் பண்ணானே புரியாது. கடைசியில் அவன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற மாதிரி அவன் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு போயிடுவான். அவ்வளோ ஹேட் இருக்குது இவனுக்கு அவன் மேலே. அந்த ஹேட்டை காமிச்சிட்டு போனதுக்கப்புறம் இவன் அப்படியே உட்காந்துருக்க மாதிரி படம் முடியும். ஸோ இப்போ எனக்கு வெளியே இருந்து சர்ஃபேஸ் லெவலில் படம் பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, ஒரு ஏழைக்கும் பணக்காரனுங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஒரு ஏழை வந்து ஏழையாக இருக்கான், ஏழை வந்து பணக்காரனை பார்க்கும்போது வெளிப்பு இருக்குது, பணக்காரன் அவனை கண்டுக்காம வாழ்ந்துட்டு இருக்கான், ஒரு சிம்பிள் மாதிரி. அதே மாதிரி தான் மெட்டஃபராக பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து பார்த்தா மொத்த சிட்டியே தெரியும், கீழே இருந்து பார்த்தா எங்கேருந்து பார்த்தாலும் அவன் வீடு தெரியும். இவங்க ஸ்ட்ரீட்டில் ஷாட்லாம் நிறைய ஷாட் பார்ப்பாங்க. ஸ்ட்ரீட்டில் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது எங்கேருந்து பார்த்தாலும் வீடை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு மலை மாதிரி இருக்கும், ஒரு மவுண்டன் தெரியல மாதிரி அந்த வீடு தெரியும். ஸோ இது வந்து ஒரு மெட்டஃபராக காமிச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஸோ ரொம்ப டீப்பராக நான் போயிட்டு இப்போ ரீசெண்டாக படம் பார்க்கும்போது யோசிச்சு பார்த்தேன், உண்மையாலுமே நமக்கு வந்து ஏன் அந்த தாட் வருது, இந்த ஹேட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஏழை பணக்காரனுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை இருக்குல்ல, இது யார் கிரியேட் பண்ணுறா? இப்போ நம்ம எவ்வளவோ செக்ரிகேஷன் இருக்குது சொசைட்டியில். இப்போ அதில் ரொம்ப கோராக பார்த்தோம்னா பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய செக்ரிகேஷன் வந்து ஆண் பெண்ணுன்றது. ஒரு ஆண் பெண் இந்த ரெண்டாக பிரிச்சிட்டோம்னா இதுதான் ரொம்ப ரொம்ப கோராக இருக்கும். ஒரு பெண் ஆணுன்றப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஈர்ப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும். பட் அதுக்கு அடுத்த கட்டமாக படிகளில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ஏழை பணக்காரன்றது. நம்ம எவ்வளவோ சொல்லுவோம், எவ்வளோ விஷயங்கள் இந்த சொசைட்டி உருவாக்குனாலும் இந்த விஷயம் இன்பில்ட்டாகவே அவனுக்குள்ளே இருக்குது, ஹியூமன்ஸ்குள்ளே. ஏன்னா ஏழையை பார்க்கும்போது ஏழைக்கு வந்து பணக்காரனை பார்த்தா வெறுப்பு வர தான் செய்யுது. அதே மாதிரி பணக்காரன் ஏழையை பார்த்தா எப்படி பார்க்குறான்னா சீப்பாக தான் பார்க்குறான் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்போது இது ஏன் இருந்துக்கிட்டே இருக்குன்றப்போ நான் என்னோட தாட்லேருந்து நான் படம் பார்க்கும்போது நம்ம இயல்பாகவே பணக்காரனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. ஸோ எனக்குள்ளே ஒரு ஏழாமை இருக்குல்ல, அந்த ஏழாமையை நான் என்ன பண்ணுறேன், பணக்காரனை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். நான் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு எவ்வளோ சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது. நான் ஏழையாக இருக்கிறது முதல்ல ஒரு பிரச்சனையே கிடையாது, நீ பார்க்க போனால் அப்படி கூட இருக்கலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, நான் அவனை ஒரு வெறுப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறேன். எனக்கு ஓவரால் அந்த படம் பார்க்கும்போது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. அதாவது ரீசனே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீ ரிவெஞ்ச் எடுக்கிற, உனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது, நீ ஹார்ட்டாக இருக்கா, அப்போ டக்குன்னு ஒருத்தனை பார்க்கல, ஒருத்தன் மேலே வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான் நிம்மதியாக, அவன் எப்படி நிம்மதியாக வாழ முடியும், அவன் நிம்மதியை நான் கெடுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இவனோட அல்டிமேட் மோட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னா, நீ நிம்மதியாக வாழக்கூடாது, நான் கஷ்டப்படுறேன், அந்த கஷ்டத்தை நீயும் படணும்னு சொல்லிட்டு பண்ணுறான். பட் இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பாயிண்ட்லெஸ் ரிவெஞ்சாக இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த ரிவெஞ்சில் ஒரு பாயிண்ட்டுமே இல்லையே, நீ என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இவனுக்குள்ளே ஒரு ஹேட் இருக்குல்ல, இந்த ஹேட் வந்து ஒரு மீனிங்லெஸ் ஹேட்டு சொல்லப்போனோம். இந்த சொசைட்டியில் ஒரு ஏழை வந்து பணக்காரனை பார்த்து ஒரு ஹேட் கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அதில் எந்த மீனிங்குமே கிடையாது. ஸோ அதே மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஏழை பணக்காரன் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய இடங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது டீப்பராக பார்க்கும்போது தோணுச்சு, இந்த பணக்காரனாக இருக்கார்ல, அந்த பிஸ்னஸ் மேன்கிட்ட என்ன இருக்குன்னா, அவன் வந்து ஒரு சின்னதாக ஒரு 16 வயசில் ஒரு ஷூ கம்பெனியில் வேலை பார்த்து அவன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே வந்துட்டான். நான் அந்த படத்துக்காக சொல்கிறேன், இந்த மேலே கீழன்ற விஷயத்தை பற்றி பேசும்போது இந்த படத்தில் வரதால சொல்கிறேன். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அடுத்தடுத்து தன்னோட பொசிஷனை மாற்றிக்கிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக மாறி நிற்கிறான். பட் ஆனால் இவனும் அந்த இடத்துல ஒரு டாக்டர் தான், பார்க்க போனால் ஒரு இன்டர்னாக இருக்கான்ல, இவன் அடுத்த கட்டத்துக்கு நினச்சா போகலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இவனோட பர்சனல் ஹேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஹேட்டை எங்கே காட்டுன்னு தெரியாமல் நீ முடிஞ்சால் உன்னோட ஒர்க்கில் காட்டலாம். அந்த ஒர்க்கில் காட்டாமல் என்ன பண்ணிட்டு நீ அந்த ஹேட்டை வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது உன்னே டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு ஒரு கட்டத்தில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இன்னும் ஹியூமன் சைக்காலஜிக்குள்ளே போன மாதிரி ஃபீல் இருந்துச்சு எனக்கு. வெளியேருந்து பார்க்கும்போது ஒரு ஏழை பணக்காரன், ஒரு சொசைட்டிக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸு இந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப டீப்பராக உள்ளே போய் பார்த்தா அந்த ஹியூமனுக்குள்ளே இருக்க கோர் நேச்சர் இருக்குல்ல, ஹியூமனுக்குள்ளே எந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது சொசைட்டிக்குள்ளே, இந்த சொசைட்டி எந்த மாதிரியான செக்ரிகேஷன் உருவாக்குது, பிரிவு உருவாக்குற மாதிரி தோணுது இந்த படமாக பார்க்கும்போது. நீங்கள் சொன்ன அந்த செக்ரிகேஷன் சொன்னீங்க. இந்த ஃபஸ்ட்டு பேசிக்காக வர்றது வந்து மென் அண்ட் உமன் அண்ட் தென்
ரிச் வர்சஸ் புவர்ன்றது. இப்போ நம்ம இவ்வளோ காலகட்டமாக பார்த்துட்ருக்க படம், அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு புவர் வந்து ஒரு பணக்காரனை பார்க்கும்போது வெறுப்பு வருது, இல்லை அந்த பணக்காரன் மாதிரி வாழ ஆசைப்பட்றான் அப்படின்றது வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அந்த விஷயத்தை பேசும்போது அந்த உளவியல் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இப்போது அந்த மாதிரியான இப்போ குளோபலைசேஷன் ஒரு விஷயம் வருது. அந்த குளோபலைசேஷன் மூலிமா எல்லாருக்குமே ஆசைன்றது இன்பில்டாக வர்றதுனால, அதனால் இது இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போது அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் அந்த விஷயத்துக்குள்ளே நான் அனுபவிக்கணுன்றதில் அவன் மேலே கோவப்படுறது, அதுக்காக அவன் வீட்டில் போயிட்டு இல்லை அவனை சம்மந்தப்பட்ட ஒரு எப்படி சொல்லிட்டு பணத்தையோ இல்லை பொருளையோ திருடுறது, இல்லை அவனை ஹர்ட் பண்ணுறதுன்றது இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்தில் புரியுது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் 1963 இந்த ஹை அண்ட் லோன்ற விஷயத்தை பற்றி பேசுகிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவர் வந்து எப்படி இருந்திருக்குன்றது என்னால் யோசிக்கவே முடியல. இந்த ஒப்பீனியன், இந்த தாட்டை வந்து அவர் 1963 பேசுகிறாரு. அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு அப்ஜெக்டிவாக வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் கிளாஸ் டிவைடுன்றத ஒரு தீமாக வச்சுட்டு 2 கேரக்டருமே வந்து டிஃபைன் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு பணக்காரன் ஏழைன்றது. எந்த கேரக்டரும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பணக்காரன் வந்து ஒரு பணக்காரனால கெட்டவன் அப்படின்னு இல்லாமல், ஒரு ஏழையாக இருக்கிறவன் வந்து ரொம்ப அவன் ஏன் அப்படி ஏன் ஒரு மோசமாக இருக்கான் தெரியுமா அப்படின்ட்டு அப்படின்லாம் சொல்லாமல், எக்ஸாம்பிள் வந்து கடைசியாக அவன் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னீங்க, அதுதான் அந்த டயலாக், அந்த ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 1.5 நிமிஷம் வர அந்த டயலாக், அந்த கிட்னாப்பர் பேசுகிற டயலாக் தான் அந்த ஹோல் படத்துடைய தீம் சாராம்சமே சொல்லலாம். ஸோ நினச்சிருந்தா நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியுமோன்னு ஒரு கதை சொல்லியிருக்கலாம். அப்போ நம்ம என்ன ஆரம்பிப்போம் ஆட்டோமேட்டிக்காக, அவன் காரணத்தை சொல்லி அவன் பக்கமும் கொஞ்சம் சிம்பத்தியாக பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ரொம்ப 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 ஜென்யூனாக இருந்திருக்காரு. அவனுடைய கதையெல்லாம் அவனே சொல்லுவான், நான் என்னோடய கதையை உங்ககிட்ட சொல்லி உன்னுடைய எம்பத்தி நான் வந்து பெறத்துக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்வான். ஸோ அதை அவாய்ட் பண்ண விஷயமும் சரி. ஸோ இது நம்ம எப்படின்னா அவனையும் நம்ம கவனிக்கிறோம், அவன் அந்த சைடும் கவனிக்கணும்னு இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறீங்க அவனுடைய ரிவெஞ்ச் வந்து ஒரு தேவையற்ற ஒரு ரிவெஞ்சாக தான் இருக்குன்றது. கரெக்டு தான், தேவையற்ற ஒரு ரிவெஞ்ச் தான். ஆனால் அந்த ரிவெஞ்ச் அவன் எடுக்கிறான் இருக்குல்ல, அது வந்து அவனை தாண்டி ஒரு விஷயம் செயல்படுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து அவன் ஒழுங்காக படிச்சிருக்கலாம், ஒழுங்காக அவனுக்கு இது பண்ணியிருக்கலாம், அவன் ஆக்சுவலாக டாக்டராகவே இருக்கான் வேறு. அதில் அவனுக்கு நடந்த விஷயங்கள் ஃபினான்ஷியலாகவும் சரி, அவன் குடும்பம் சந்தித்த ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி, இல்லை கிளாஸாகவும் சரி, அந்த அவமானங்கள்லாம் இருக்குல்ல, அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போது நான் இப்படி இருந்தால் சரி, இப்போ அவன் ஒழுங்காக படித்தா ஒழுங்காக வேலை கிடச்சிருமான்றீங்க சொல்கிறீங்களே, அவன் ஒழுங்காக வேலை பார்த்தா அவனுக்கான ஹையர் பொசிஷன் கிடச்சிருமான்றீங்கள, இது எதுவுமே கிடைக்காம மீண்டும் 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 வந்து ஒருத்தன் வந்து நசுக்கப்படுறான், ரொம்ப அழுத்தப்படுறான். அப்போ சுற்றி பார்க்கும்போது நல்லா இருக்கான்ற விஷயம் இருக்குல்ல. அப்படி ஒரு பேசிவாக ரொம்ப சோம்பேறியாக இருக்கவன் கண்டிப்பாக அது பண்ண மாட்டான். எல்லா முயற்சியும் பண்ணி வெறுப்பாகி ஒரு கோவப்பட்டு அப்படி எதிர்க்க பார்க்கும்போது என்னால் முடியாத வாழ்க்கை நீ வாழ்கிறல்ல அப்படின்றத இவ்வளோ நாள் அந்த அடக்கி வச்ச அந்த கோவம் இருக்குது. அதுதான் சோசியோ பார்த்தா மாற்றுதுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. அப்படி சோசியோ பார்த்தா மாற்றுறது தான் இந்த கதையில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க தோணுது. ஏன்னா அவன் ஒரு சும்மா வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக வந்து அவன் குழந்தைய கடத்தலை, பணக்காரன் ஆகுன்றதுக்காக குழந்தைய கடத்தலை. சொசைட்டியில் ஒதுக்கப்பட்டிருக்கான், அவன் சொசைட்டியில் அவன் நசுக்கப்பட்டிருக்கான்னும் போது அவனுடைய அந்த ஒரு கோவத்தோட வெளிப்பாடு தான் வந்து இப்படி ஒரு க்ரைம்குள்ளே தள்ளப்படுறான்றது தான் எனக்கு தோணுது தீமாக பார்க்கும்போது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இவன் பாருங்கள் இவன் நல்லவன், அவன் பாருங்கள் அவன் கெட்டவன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் இந்த சோஷியல் கிளாஸை இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் இது பண்ணால் கூட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ந்ததாக ஆகிடும். பணக்காரன் ரொம்ப நல்லவன்ற மாதிரி ஆகிடும், இல்லை ஏழைங்கள்லாம் பாருங்கள் அவன் கஷ்டம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப இது பண்ணாமல் நம்மளை கவனிக்க வச்சது இருக்குல்ல, நம்ம வந்து இதை பார்த்து நம்ம ஒரு ஒரு டிசிஷன் நமக்குள்ளே ஒரு ஒப்பீனியன் கொண்டு வரது டிஸ்கஷனாக இருந்தது தான் வந்து இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் சொல்லுவேன். அதான் ஸோ அதுதான் இதோடைய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுவோம். ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபிலிமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த விஷயத்தை பேசுனது அது ரொம்ப நேர்மையாக இருந்தது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏழை பணக்காரன்ற ஒரு செக்ரிகேஷன் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அவன் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்தப்போ நான் ஏன் அதை பாயிண்ட்லெஸ் ரிவெஞ்சுன்னு சொன்னேன்ல, அது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாயிண்ட்லெஸ் ரிவெஞ்சுனா இவன் வந்து இப்போ நம்ம எந்த பொசிஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்பவுமே நம்மளோட மிஸ்டேக்ஸ் நம்மளோட இயலாமையை வந்து இன்னொரு மேலே ப்ளேம் பண்ண ட்ரை பண்ணுவோம்ல. அப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது நம்ம சொசைட்டியில். இந்த செக்ரிகேஷன் நம்மளே உருவாக்கியிருக்கோம்.
என்னோட அவன் மேலே இருக்கான், நான் கீழே இருக்கேன், இல்லை என்னோட ஒருத்தன் கீழே இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ ஆப்வியஸாக ஈஸியாக வருது ஏழை பணக்காரன்ற விஷயம் வந்துடுது. அது இன்னொரு விஷயம் ரொம்ப தப்பான விஷயம் என்ன அப்படின்னா, பணக்காரனாலும் ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கான். எனக்கு ஒரு சொகுசு கிடைக்கல என் வாழ்க்கையில். அப்போ பணக்காரனாக இருக்கணும் எவ்வளோ சொகுசாக இருப்பான்ல, அப்போ அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், நான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஒரு ப்ளேம் பண்ணுறது இருக்குல்ல, இதுவே ரொம்ப தவறான தாட்டாக இருக்குது. அதனால் இவன் லைஃப்லேருந்து பார்க்கும்போது இவன் சொகுசாக இருக்கான், அதை தாண்டி இவன் வந்து தன்னோட இடத்த தக்க வச்சுக்க எவ்வளோ உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குல்ல, அதை விட இது ரொம்ப மோசமான சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இவன் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கட்டாயம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவனோட இடத்துலேருந்து பார்த்தா இவன் ஒரு வேளை நசுக்கப்படுறான், அந்த விஷயம் சொல்கிறீங்கல்ல, இவன் வந்து டாக்டராக இருக்கான், டாக்டராக இன்னொருத்தன் இருக்கான், அவன் டாக்டரே ஆக முடியல, சீட்டு போட்டு கிடைக்கல, இல்லை ஒரு ஹேண்டிகேப்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் கை கால் இல்லாத ஒருத்தன், எனக்கு கை இல்லை உங்ககிட்ட கை இருக்குன்னு தூக்கிட்டு போய் கடத்தி வச்சு ஒன்று குத்துனா எப்படி இருக்கும், டே என்னடா லூசுத்தனமாக இருக்கா அப்படின்றப்ப, அப்போ நான் என்னோட வெஞ்சன்ஸ் தான் அவங்ககிட்ட காட்டுறேன் தவிர இது வந்து மாடலி பார்த்தா ராங்காக தான் இருக்கும். அது ராங் ரைட்டுன்றதை தாண்டி இதில் ஒரு பாயிண்ட்டே கிடையாது, ஒரு ரொம்ப பாயிண்ட்லெஸ்ஸான விஷயமா இருக்குல்ல. பட் ஆனால் எனக்கு இப்போ திரும்ப அந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு, இப்போ இந்த படம் ரீசெண்டாக இந்த பாட்காஸ்ட்டாக பார்க்கும்போது ஒன்று தோணுச்சு என்னென்னா, இது எதுக்காக இந்த விஷயம் வந்துட்டே இருக்கும் நமக்குள்ள மைண்டில். ஒரு பணக்காரனை பார்த்தோன்னே நமக்கு ஒரு தாட் வருதுல்ல, ஒரு பணக்காரன் வந்து ஏழையை பார்த்து எப்படி பார்க்குறான்னா, இவன் வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்னா அந்த மைண்ட் செட் ஈஸியாக வந்துடும். நான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அவன் காட்டிக்க ட்ரை பண்ணுறான், அவன் அந்த வீடு கட்டுறான்ல போய் டாப்பில். இப்போ டாப்பில் வீடு கட்டுறது என்னென்னா ஐஎம் வின்னர்னு ஒன்று காட்டுறதுக்கு தான் அவன் வீட்டில் அங்கே டாப்பில் கட்டியிருக்கான். இவன் என்ன பண்ணுறான், நான் ஒரு லூசராக முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு இருக்குல்ல. இந்த நெவர் எண்டிங் பேட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பேட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டு பேத்துக்குள்ளே. ஆனால் இந்த செக்ரிகேஷனாக பிரிஞ்சுட்டு இவனும் சண்டை போடுறான், அவனும் சண்டை போடுறான், அது முடியவே மாட்டேங்குது. ஒன்ஸ் இவன் பணக்காரனானவனே இன்னொரு ஏழையை பார்த்து சண்டை போடுவான், அந்த ஏழை மறுபடியும் பணக்காரனாக சண்டை போடுவான் இருக்குல்ல. ஸோ இது வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணான்னு சொல்லுவான், பட் ஆனால் அது முடியாமல் போய்கிட்டே இருக்கும். இந்த படம் வந்து பார்த்து முடியுமோ அதுதான் தோணுச்சு. இந்த விஷயத்தை வச்சு நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த பிளாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்குல்ல, ஒரு ஓவராலாக பிளாட்டாக கதையாக கொண்டு வந்து அது தீமேட்டிக்காக முடிக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்ல, அது வந்து இவ்வளோ டீப்பராக அந்த காலகட்டத்தில் சொன்னது மிகப்பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொராலிட்டின்றது ஹியூமன் கான்ஷியஸில் நம்ம உருவானது புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போது பிலீஃப் அண்ட் மொராலிட்டி, பிலீஃப்ன்றது எனக்கு சரிப்படுற தனிப்பட்ட ஒரு விஷயம், மொராலிட்டின்றது ஓவராலாக சரின்னா இதுதான் சரி, இதுதான் ஹியூமனாக ஒரு விஷயம், ஹியூமனிட்டியாக பண்ண வேண்டிய விஷயம் இருக்குல்ல. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம கான்ஷியஸ்னஸ்லேருந்து வந்தது தான். அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, பரிணாம வளர்ச்சியாக அடைஞ்சிருக்கும். ஒரு அனிமலாக இருந்து ஒரு ஹியூமனான்ற ஒரு விஷயத்துக்குள்ளே மாறி, அப்போ அந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து கான்ஷியஸ்னஸ் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மூலியமாக இந்த விஷயங்கள் நம்ம வந்து இப்படி தான்ப்பா இருக்கணும், ஹியூமனிட்டின்றது தான் இருக்குல்ல. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த விஷயங்கள் வந்து அவன் எப்படி இருக்கான், எனக்கு ஹேண்டிகேப்டாக இருக்கான், இன்னொருத்தனை கை நல்லா இருக்கும், ஒருத்தர் இது பண்ணிகிட்டு இருக்கான்னா அவனை கடத்தி நீ நல்லா இருக்கிய அப்படின்ற ஒரு விஷயம் வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்கிறீங்கல்ல. இது வந்து ஈஸியாக ஒரு லைனில் நம்ம வந்து சொல்லிடலாம், எனக்கு இல்லை உனக்கு இருக்கே அப்படின்றது. ஆனால் இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பில்லியனர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பில்லியனர் வந்து ஒரு கல்யாணம் நடத்தினார். அந்த கல்யாணம் வந்து பயங்கர கிராண்டாக நடத்தினாங்க, எல்லா ஹீரோஸும் நடந்தது. இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அவருடைய கல்யாணம் நடக்கும்போது அங்கே இருந்த எல்லா ஸ்டாரு, வேர்ல்டில் இருக்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோடி கணக்கில் இது பண்ணி ஒரு கல்யாணம் நடத்துனாங்கன்னு இருக்குல்ல. இது எனக்கு காட்டப்படுது. நான் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு கேரக்டர் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை தான் வந்து சாப்பிட்ருக்கு, இல்லை சாப்பாடே கிடைக்காம இருக்குது, அவளுடைய ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஹியூமன் மைண்ட் இருக்குல்ல, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கான்ஷியஸ்னஸோ இல்லை சில பேர் கான்ஷியஸாக ஆச்சா இது ஒரு விஷயமா அது நடக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு இருக்குது. சில பேர் இருப்பாங்க 100ல் 0 லெவலில் தான் வந்து அது கான்ஷியஸ் இருக்குமே தவிர, இது ஆட்டோமேட்டிக்காக லேமேன்லேருந்து சாதாரண மனநிலையிலேருந்து ஏன் படித்து எவ்வளோ பெரிய இதுவும் வந்தாலுமே அது ஒரு கோவம் வருதுல்ல, என்னடா இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலான்ற ஒரு கோவம் வருது பற்றியா. இந்த கோவத்தை எந்த காலகட்டத்தில் இன்னும் 1000 வருஷம் வந்தாலும் தவிர்க்கவே முடியாது, அது வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கோவம் வருதுன்னு, அந்த கல்யாணத்துக்கு போன செலிபிரிட்டிக்கே கோவம் வந்திருக்கும், ஏன்டா இவ்வளோ பண்ணுறீங்க அவனுங்களே அங்கே ஏழை தான் அந்த செலிபிரிட்டிஸே கம்பேரிட்டிவ்லி. ஆமாம், அது உண்மை. அது இந்த பக்கம் போனால் வேறு ஸ்டோரி. அது நம்ம இங்கேருந்து டிவியில் பார்க்குற லெவலில் ஸ்டோரியில் ஒன்று சொல்லுவோம். ஸோ இந்த கோவம் இருக்கிற இந்த கோவம் வந்து நம்ம இதை பாயிண்ட் அவுட் பண்ணி இது ஒரு பாயிண்ட்லெஸ் கோவமாக தான் இருக்குன்றது இல்லை. இந்த பாயிண்ட்லெஸ் கோவன்றது இதை டிஃபைன் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கான்ஷியஸாக இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுங்க ஓகே. பட் இதை வந்து இப்போ வந்து படித்தா நல்லது தான். நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து இங்கே
படித்தாகணும், நீங்கள் படிங்க அப்படின்றது வந்து நமக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொபகண்டா ஒரு விஷயம் மாதிரி பண்ணி பிரச்சாரம்லாம் பண்ணி நம்ம படிக்க வச்சது இருக்குல்ல. ஒரு நான் சொல்கிறது 40-50களில் வந்து, ஏன்னா அந்த படிக்கிறது நல்லதுன்றது தெரியாமலே இருந்தாங்க. ஸோ ஹியூமன் எவால்வ் ஆகி தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாருமே வந்து இந்த கான்ஷியஸ்குள்ளே வருவாங்கன்னா கிடையாது. ஸோ இது கான்ஷியஸாக இருக்கிறவங்க கூட ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் வந்து அதை பார்க்கும்போது கோவப்படுறது, ரியாக்ட் பண்ணுறது, மென்டலி அவன் வந்து வேறு ஸ்டேஜுக்கு போகிறது தான் அது. ஸோ இது எல்லா காலகட்டத்திலுமே இருக்குது. அதை வந்து அப்போயே ஒருத்தன் ஃபைன் பண்ணி காமிச்சிருக்கான்னும் போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இப்போ நம்ம இந்த படம் பேசாமல் இருக்க முடியாது. அந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பேரசைட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்னு சொல்லலாம் பேரசைட்டுக்கு. பேரசைட்டு இப்போ கண்டெம்ப்ரரியாக எப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை காட்டுறாங்கல்ல, கண்டெம்ப்ரரியாக என்ன மாதிரி ஒரு அயன் லோன்றத விஷயத்தை காமிச்சிருக்கான். ஸோ அந்த டைமில் காமிச்ச விஷயம் ஜானரில் இருந்து, பக்கா ஜானரில் ஒரு ஹியூமன் சைக்கலாஜிக்கல் ஹியூமன் எமோஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஜானர் ஃபிலிம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சாக இருந்தது இருக்குல்ல. ஸோ அதுதான் எனக்கு பயங்கர ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது படம் பார்க்கும்போது. ஸோ என்னோடய ஒப்பீனியன் இதுதான். இது எல்லாருமே வந்து கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, எல்லோரும் பயங்கரமாக இந்த பாயிண்ட்லெஸ் கோவம்ன்றதெல்லாம் தாண்டி இந்த கோவன்றதை நம்ம வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்றது தான். இது வந்து சரி தப்புன்னு சொல்லக்கூடாது, இது பேசப்படணும். இது பேசப்படும் போது தான் வந்து அவேர்னஸ் வருன்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த காமன் மேன் கிரட்ஜுன்ற ஒரு விஷயம். நான் காமன் மேனாக இருக்கிறதாலேயே என்னென்னா எனக்குள்ளே ஏகப்பட்ட கிரட்ஜ் இருக்கும். எப்படி இருப்பேன்னா, நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்க்குறேன், எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் எதுவுமே பண்ணாமல் எவனோ நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது என்னோடய தாட்டு. காமன் மேன்லாம் அப்படி தான் நினைப்பாங்க. எதுவுமே பண்ணாமல் அவன் அப்படியே பணக்காரனாக இருக்கான், அவங்க அப்பா பணக்காரனாக இருந்தால் அவன் அடுத்து பணக்காரனாக இருக்கான், இப்படி வாழ்கிறான் பாரு அப்படின்னு இருக்குல்ல. இப்போ என்னோடய வாழ்க்கையை நான் எப்பவுமே எனக்கு மேலே இருக்கவனை பார்த்து ஜெலஸாக இருக்கேன், எனக்கு கீழே இருக்க ஒருத்தன் என்னை பார்த்து ஜெலஸாக இருப்பான். இப்போ நம்ம பேசணும்ல பில்லியனரோட கல்யாணம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி கல்யாணத்தை பார்த்துட்டு வெறுப்பாகிறவன் இவன் கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, போயிட்டு ஒரு பெரிய மண்டபத்துலாம் கல்யாணம் வைப்பான், சாரெல்லாம் வைக்க மாட்டான், அவ்வளோ ஃபுட்டு போடுறது, கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு தனக்கான ஒரு ப்ரைடு இருக்குல்ல அதை நிப்பாட்டுறது. அதாவது நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இல்லை, அப்படி பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ்லேருந்து வெளியே இருக்கலாம், வெளியே தான் இருப்பான். பட் இந்த வேல்யூஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கவன் என்ன பண்ணுவான்னா, இதை திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் ஒரு வேளை அந்த செலிபிரிட்டிஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்றப்ப தனக்குள்ள சந்தோஷம் வரும், அப்பா தேவைதான்டா அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதிலே கூட ஏகப்பட்ட கிரட்ஜு பார்த்துருப்போமே, அந்த பையன் என்ன இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், இது வந்து தப்பாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால் எவ்வளோ அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணுவோம். இப்போ இந்த அயன்லோ படத்தில் இவனுக்கு ஒரு சக்தி இருக்குது, போய் கடத்திட்டு வந்துட்டான். இப்போ சக்தி இல்லாத என்ன பண்ணுவான், இப்போ கான்டெம்ப்ரரியாக நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்டேட்டஸ் போடுறோம் அவன் மேலே. இப்போ இந்த பில்லியனர் கல்யாணத்தில் அந்த பையன் வந்து குண்டாக இருக்கான் அப்படின்றப்ப அந்த பையன் அவ்வளோ குண்டாக இருக்கான், பையன் பார்க்க நல்லா இல்லை, ஜோடியே பொருத்தமே இல்லை, கேவலமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ அட்டாக் பண்ண முடியுமோ அவனை அட்டாக் பண்ணி காலி பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும். அதை அவன் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம், அதே சேம் மென்டாலிட்டி தான் நமக்குள்ளே இருக்குல்ல. ஸோ அதுதான் சொல்ல வரேன், இதெல்லாம் வந்து பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம அறியாமே நமக்குள்ள ஒரு ஹேட் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இது ஹியூமன் நேச்சர் தான். பட் ஆனால் இந்த ஹியூமன் நேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சொல்கிற மாதிரி நம்மளால் கான்ஷியஸாக இருக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் வெளியே இருந்து இந்த ஹியூமன் நேச்சரை பார்த்தா எப்படி இருக்குன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்குது, இது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குல்ல, அதுதான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து நம்ம ஏன் கான்டெம்பரரியாக பேசலாம் அப்படின்னா, எவ்வளோ பிரச்சனைகள் இப்போ அந்த 1960s எவ்வளோ பிரச்சனைகள் பேசப்பட்டுச்சு, உளவியல் சிக்கல்கள் பேசப்பட்டுச்சு, நேஷனாலிட்டி பேசப்பட்டுச்சு, எவ்வளோ விஷயம் இருக்குது. முக்கியமாக வார் பற்றி, போஸ்ட் வாரில் நடந்த விஷயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கு. ஆமாம், வார் ஆக்சுவலாக அதுதான் அதிகமாக இருக்கும். ஆமாம், இந்த செகண்ட் வேர்ல்டு வார் பற்றிலாம் ஏகப்பட்ட விஷயம் பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பல விஷயம் நம்ம பல காலகட்டம் கடந்து வந்து இப்போ சர்வைவாகி இப்போ ஒரு 60 வருஷம் கழித்து நம்ம திரும்பி பார்த்தா இப்போ சர்வைவாகிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம கான்டெம்பரரியாக கனெக்ட் ஆகுது. இந்த ஹை அண்ட் லோ, அந்த ஏழை பணக்காரன்ற விஷயம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது. அப்போ இந்த படம் டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது அந்த கான்டெம்பரரி சொசைட்டியை இன்னும் டீப்பராக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஹெல்ப் பண்ணுது. நம்ம சொல்லும்போது இதை மெட்டஃபராக மாற்றி பார்க்கும்போது நிறையா படங்கள் நம்ம லிஸ்ட்லேருந்து வெளியே போயிடுச்சு. அந்த படங்கள்லாம் அதுக்கான மரியாதை வச்சு பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குப்பா அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் நமக்கு இன்னும் புது மீனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இது வந்து அயன் லோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த படம் வந்து. ஸோ அந்த தீமே ஆக்சுவலாக வந்து டைட்டிலாக வச்சுட்டாங்க அது. ஸோ அயன் லோன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஜப்பான் டைட்டிலோடைய ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன் வந்து ஹெல் ஆர் ஹெவன்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது டைட்டிலில். ஸோ ஹெல்லுன்றது அவங்களுடைய வீடு, ஹெல்லுன்றது அந்த சைனா டவுன், அதாவது கீழே காட்டுறாங்களே அந்த ஸ்லம்மாக இருக்க ஏரியா தான் இந்த ஹெல்லுன்றது. ஹெவன்றது யாருன்னா அந்த பணக்காரனுடைய வீடு, ஹோக்காஹாமா அந்த இடத்த இதுதான். ஸோ அந்த டைட்டிலும் ரொம்ப இம்பேக்டாக தான் இருக்குது கம்பேர்ட் டு அயன்லும் சரி, ரொம்ப டைரெக்டாக இருக்குது. ஹெல்லார் ஹெவன்றதும் பயங்கர கனெக்டிவாக தான் இருக்குது.
இல்லை தீமாக பார்க்கும்போது நம்ம இந்த சோஷியல் கிளாஸ் அந்த டிவைட் பற்றி பேசுகிறது, ஸோ அதன் மூலிமா இருக்கிற பணக்காரன் ஏழை அந்த சூழல் அதை பற்றி டிஸ்கஷன் பண்ண விதம் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு தீமாக இருந்தது வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த மொராலிட்டி வந்து டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸ். இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வர அந்த 45 மினிட்ஸில் வர ஸ்பேஸ் தான் வந்து இந்த மொராலிட்டியை டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்குது. இப்போது நீ வந்து உன்னுடைய பிஸ்னஸை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த குழந்தைய வந்து அம்போன்னு விட போறியா, இல்லை அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு இந்த காசெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய உங்ககிட்ட வேலை பார்க்குற அந்த குழந்தைய அந்த டிரைவருடைய குழந்தைய காப்பாற்றிட்டு உன்னுடைய பிஸ்னஸை லூஸ் பண்ண போறியான்றதுக்குல. ஸோ இதில் மொராலிட்டின்னு ஒரு விஷயம் வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு தெரியும் எது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த டிஸ்கஷன் ஒரு ஹியூமனாக வந்து அந்த மொராலிட்டியை வந்து எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தள்ளப்படுறான் இருக்குல்ல. இப்போ இது எடுக்க போகிறானா அது எடுக்க போகிறானான்றது, ஸோ எது தேவைப்படுதுன்னு இருக்குல்ல. இப்போ இந்த டிசிஷன் எடுத்தானா என்ன ஆகும், அந்த டிசிஷன் எடுத்தானா என்ன ஆகுன்றது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மொமெண்ட்டில் தள்ளி விடும்போது நம்ம என்ன சாய்ஸ் எடுப்போன்னு இருக்குல்ல. நம்ம தான் அந்த கேரக்டரை கனெக்ட் பண்ண பார்க்குறோம், அது லீட் கேரக்டரை பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி அந்த மொராலிட்டி டிஸ்கஷன் வச்சது வந்து தான் இது பயங்கர எப்பிக்கான ஒரு ஃபீல் தந்து இந்த படம் வந்து ஒரு கிளாசிக்கான ஃபீல் தர காரணம் இந்த விஷயம். ஜஸ்ட்டு அந்த பிளாட்டுன்றதை வெறும் பிளாட்டாக இல்லாமல் அதில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்ற அந்த மொராலிட்டி டிஸ்கஷன் வச்சது வந்து அந்த தீம் எனக்கு இதில் பேசின மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. இப்போ நீங்கள் மொராலிட்டின்னு சொல்கிறீங்கல்ல, இதில் என்னென்னா இதில் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது, எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. அது என்னென்னா இப்போ மொராலிட்டி வந்து பல இடங்களில் வந்து இப்போ ஹியூமன் ட்ரூத் சொல்லும் நிறைய இடங்களில். இப்போ மனிதனை வந்து கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்போ மனிதன் வந்து அடிமையாக இருக்கிறது சரியா தப்பா, ஆண் பெண் ஈக்குவலாக இருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ இதோட ஆன்சரை போய் பார்க்கும்போது லீகலை தாண்டி எத்திக்கலாக அந்த மொராலிட்டியை போய் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கும், அதுதான் நம்ம மொராலிட்டின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சண்டை போட்டுக்காமல் மேலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, இது மொராலிட்டி எல்லாம் ப்ரீ டிஃபைன் வேல்யூ மாதிரி இருக்குது. இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து தன்னோட பிஸ்னஸ் நோக்கி போவானா இல்லை குழந்தைய காப்பாற்றுவானா, எது குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இவன் தப்பே அதாவது இது இவனோட விஷயமே கிடையாது. குழந்தைய கடத்தின வேறு எவனோ ஒருத்தன் குழந்தைய கொன்னா கூட அது அவனோட பிரச்சனை, அவன் தான் கொண்டிருக்கான். அப்போ இவன் மேலே ப்ளேம் வரக்கூடாது. ஏன் இந்த ப்ளேம் வருதுன்னா, அவன் பணக்காரனை நம்ம பார்க்கறதாலேயே நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் மேலே தள்ளி விட்டவொன்னே என்ன ஆகுதுன்னா அது சிக்கலாக மாறிடுது அவனுக்கு. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன்டா, என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்கிறான்ல. ஸோ எனக்கு படமாக பார்க்கும்போது அதான் தோணுச்சுன்னா இவன் பக்கம் தான் நிற்கிறேன், இவனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை. இப்போ போலீஸ் வந்துருச்சுல்ல, போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ போலீஸ்கிட்ட நீங்கள் போலீஸ் ஏன் கண்டுபிடிக்க மாட்டீங்க ஒரு கேள்வி வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஸோ இந்த டிலமா இருக்குல்ல, அவன் என்ன பண்ணுறான், இது மாரல் டிலமா, இந்த டிலமாக்குள்ளே மாட்டிக்கிட்டான். நான் இங்கிட்டு போகிறதான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான், தன்னோட விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். இவங்க எல்லாரோட விட அவன் தான் கிரேட்டாக மாறுறான். ஏன்னா இங்கே யாருக்குமே பெரிய லாஸே கிடையாது. அவன் அப்பனுக்கு கூட லாஸ் கிடையாது, பையனை கடத்திட்டாங்க. ஆனால் எனக்கு பார்க்கும்போது அவனோட பெரிய லாஸாக தெரியுது. அவனுக்கு அவன் பையன் கிடச்சிடும் கண்டிப்பாக, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவனுக்கு இது போனால் கிடைக்காதுல்ல. ஸோ இது வந்து எனக்கு மொராலிட்டின்னு தாண்டி இந்த டிலமா இருக்குல்ல, அதுதான். ஆனால் இதுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் ஃபிலாசபிக்கல் டிபேட்டு. இவன் பண்ணது சரியாக தப்பா, ஒருவேளை பிஸ்னஸை சூஸ் பண்ணியிருந்தானா அது சரியாக தப்பா, அது ஏன் சரியாக இருக்கக்கூடாது, அது ஏன் தப்பாக இருக்கக்கூடாது டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஃபிலாசபிக்கல் டிபேட்டு. சரின்னு ஒரு வாதம் வைக்கலாம், தப்புன்னு வைக்கலாம். ஆனால் அந்த படமாக பார்க்கும்போது இவன் என்ன முடிவு எடுப்பானே தெரியாமல் தான் இருந்துச்சு. நான் முழுக்க இவன் சைடு தான் நிற்கிறேன். இவன் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம், அதுக்கான ஃபுல் டிபேட் இவங்ககிட்ட இருக்குது. பட் ஆனால் இவன் கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறான், அந்த முடிவு அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? ஒரு வகையில் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபேமிலி சரி, அப்புறம் வந்து அந்த கடத்தப்பட்டவங்க அப்பாவும் சரி, போலீஸ் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. எல்லாமே வந்து எமோஷ்னலாக அவங்க வந்து கில்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து உங்கள் பையனை கடத்திருந்தா நீ காசு கொடுத்துருக்க மாட்டியான்னு சொல்கிறது, அப்பா அவன் எப்பப்பா வருவான் அப்படின்ற அந்த பையன் வந்து அவன் ஃப்ரெண்டை கேட்குறது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு வேலை பார்க்குறேன், அவன் என் பையனையும் வந்து நான் வேலை பார்க்க வைக்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு காசு கிடைக்கலன்றது. இது எல்லாமே ஒரு வகையில் வந்து எமோஷ்னல் கில்ட்டை கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஹியூமன்ஸ் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, கரெக்டு. ஹியூமன் வந்து அவன் கடைசியில் மறுநாள் வந்து அவன் வந்து நடிப்பான். ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து சரி நான் நேற்று தெரியாமல் பேசிட்டேன், நான் பாட்டுன்னு வளரிட்டேன், எதுவும் பண்ண மாட்டான் தான் என் பையன் அந்த கிட்னாப்பர், பார்த்துக்கிறேன்ட்டு ஒரு பக்கம் போய் அழுவார். ஸோ இல்லை ஏன் இந்த விஷயம் எல்லாமே வந்து நமக்கு தோணுது, அவருக்கும் தோணியிருக்கும்ல. ஆனால் ஒரு பெரிய ஒரு மீடியா ஒரு ஃபார்மில் வந்து ஒரு படம் பண்ணும்போது இது வந்து
எல்லா எல்லா காலகட்டத்திலும் இந்த படம் நிற்கும் போதுன்ற விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சாய்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஒரு பிளாட்டாக சரி இல்லை இதில் இருக்கக்கூடிய ஹியூமன் சாய்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா படுது. அப்படி பண்ணும்போது இதில் இவ்வளோ பேர் இவ்வளோ சொன்னாலுமே யாரோ ஒருத்தவங்க இவ்வளோ விஷயம் அவனுக்கு நடந்துடுச்சு. அவன் வந்து ஒரு கடத்தில் இந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி கீழே வரும்போது சரி ஒத்துப்பான் போல இருக்குது, ஒத்துக்கிட்டான்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒத்துக்க மாட்டேன்னுவான். எனக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சிட்டு எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிட்டே இருக்காங்க. அவனை வந்து அந்த டிசிஷன் எடுக்க வைக்கிறதுன்னு இருக்குல்ல. ஸோ கடைசி அப்படி எடுப்பான்னா யாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எடுக்க மாட்டான், அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருக்கும்போது நீங்கள் ஒத்துக்குங்க பார்த்துக்கலாம், தரன்னு ஒத்துக்குங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லியிருப்பாங்க. அமைதியாக இருக்கும்போது கடைசி இவனே ஒத்துப்பான். ஸோ இது யாரோடைய பேர்லையாலும் இவ்வளோ பேர் சொன்னதுனாலும் இல்லை, அவன் எடுக்கணும்னு நினச்சா அந்த சாய்ஸ். இப்போ ஒரு வழி இல்லை, நான் இந்த சாய்ஸ் எடுக்கிறேன்னு இருக்குல்ல. ஸோ அப்படி யாராச்சும் உங்கள் அப்பா கால் விழும்போ எடுத்திருந்தானா முடிஞ்சிச்சு அந்த மொமெண்ட். அந்த 88 அவன் எமோஷனலாகி எடுத்துட்டான்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக நான் அந்த சாய்ஸ் எடுத்தால் இது விளைவுகள் வரும்ன்றதை தெரிஞ்சு அந்த சாய்ஸ் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி விஷயம் இப்போ நம்ம பேசுகிற நீங்கள் பேசின விஷயம் நான் பேசின விஷயம் எல்லாமே வந்து இல்லை இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த எமோஷனல் கில் பண்ணுறாங்க, அப்போ அவன் எடுத்திருந்தானே இந்த மாதிரி ஆகிருக்கும். இது எதுவுமே இல்லாமல் அவனுக்கு அந்த மொராலிட்டியாக எது சரின்னு பட்டுதோ சரின்னு செய்யணும்னு தோணுச்சோ அதை அவன் கரெக்டான ஒரு மொமெண்ட்டில் எடுத்தான்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இந்த மொராலிட்டி மாரல் டைலமான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம்ல, இப்போ மொராலிட்டின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ 30 லட்சம் எண் கேட்குறான்ல, 30 மில்லியன் எண் கேட்கும்போது இப்போ கவர்மெண்ட் வந்து கொடுக்கலாம்ல. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தையை காப்பாற்றணும். அப்போ கவர்மெண்ட்டில் தடுப்பான்ல அத்தாரிட்டி பிரசிடென்ட்டை போயிட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தையை காப்பாற்றணும், ஒரு வழியே இல்லை, நீங்கள் கொடுத்தே ஆகுன்றப்போ அவன் கொடுக்கலாம்ல நினச்சா குழந்தை. ஆனால் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ரூல்ஸும் சட்டம்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ மொராலிட்டியாக பார்த்தா யார் தப்பாக இருக்கா? சட்டமே தப்பாக இருக்குது. ஒரு சட்டம் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கே இல்லை, மக்களை காப்பாற்றின சட்டம் இருக்குது, ஆனால் மக்களை காப்பாற்ற மாட்டாங்க. சட்டத்தின் அடிப்படையில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இப்போ இவங்கெல்லாம் காசு கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம்ல, ஏன் பணக்காரனை போட்டு நோண்டி அவன்கிட்ட காசு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவனை போட்டு கார்னர் பண்ணி காசு கொடு சொல்லி கொடுக்க வைக்கிறது இருக்குல்ல. அதாவது அதான் சொல்ல வந்தேன். இப்போ அவனை பார்த்தோன்னு நம்ம ஈவலாக டிஃபைன் பண்ணி ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அவன் பண்ண மாட்டான்றது. பட் ஆனால் அவனோட சிக்கலை யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவனுக்குன்னு ஒரு பாத்து இருக்கு, அவனோட வேலையில் கரெக்டாக இருக்கான், போயிட்டு இருக்கான் இருக்குல்ல. அதான் சொல்லுவான், அது இன்னரிட்டன்ஸ்லேருந்து வந்த காசு கிடையாது, அவன் உருவாக்கின காசு. அப்போ தான் அவன் கூட ஒருத்தன் இருப்பான்ல, பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி ஃப்ரெண்டு, அவன் என்ன சொல்லுவானா, ஒய்ஃப் சொல்கிற நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்வான். ஏன்னா ஒய்ஃப் வந்து அவள் டவுரி கொடுத்துருக்கான் அவனுக்கு, அந்த டவுரி வச்சு தான் நீ காசு நீ அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே வந்திருக்க. ஸோ அதனால் அவளுக்கும் ஈக்குவல் பங்கு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லேயர் இருக்கும் படத்தில் பார்க்கும்போது. ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கதைகள் எப்படி இருக்கும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆயிடும். இவன் வந்து கெட்டவனாக இருந்தவன், அதாவது எதுவுமே மதிக்காமல் யாரையுமே மதிக்காமல் ஒரு ப்ரூட்டலான பணக்காரன், மோசமானவன், வேலைக்காரன் கூட கேவலமாக நடத்துகிறவன், அவனோட பையன் காணாமல் போயிட்டான். இப்போ கடைசியில் அவன் ஹியூமனாக மாறுறது தான் கதை அப்படின்னு சொல்லி அழகாக தடையை முடிச்சிடுவாங்க. ஒரு ஈஸியாக இருக்கல சொல்லும்போது. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு ஹானஸ்ட்டாக கதை எடுக்கும்போது ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு பணக்காரன் இப்படி தான் இருப்பான். பணக்காரன் நான் சொல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவன், அவன் பிஸ்னஸ் தான் பார்ப்பான். எல்லாத்து மூலியமாக ஒரு பிஸ்னஸ் நடக்குமா இல்லைன்னு தான் பார்க்குறான்ல. பட் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு பையனை காப்பாற்றலாம், அதுக்கான கான்சிக்வன்ஸ் வந்து அனுபவிக்கலாம். இப்போ ஒரு கட்டத்தில் அவன் செத்துட்டான், அவன் கடத்தின வந்து போயிட்டான். ஏன்டா அவனை கடத்தி அவனை கடைசியில் இந்த உண்மையாலுமே கோலை அச்சீவ் பண்ணது யார் அப்படின்னா ஆப்போசிட்டில் கடத்தினான்ல அவன் தான். ஏன்னா அவனுக்கு வந்து லைஃப்பில் வந்து அவன் அடுத்து எதுவுமே யோசிக்கவே இல்லை. இவனோட எனக்கு அவன் குடும்பம் அழியணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அவன் நாசமாக போகணும்னு முடிவு பண்ணால் அவனை காலி பண்ணிட்டான். எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு, அந்த குடும்பத்தை கூண்டோடு அழிக்கணும், அந்த மாதிரி தான் இருந்திருக்கான். நான் அவனை அழிக்கணும் அப்படின்னு அதான் கேட்பேன், இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றப்ப மாட்டினியாடா சாவுடா அப்படின்வான். நான் இப்போ அந்த நேஷ்னல் ஷூஸ் கூட தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன்றப்ப அவனுக்கு ஃபேஸ் லைட்டாக மாறும், ஜெயிலுக்குள்ளே இருக்கான்ல. ஏன்னா நான் நினச்ச அளவுக்கு நீ டவுன் ஆகலை, நீ டவுன் ஆகும்னு நினச்சா உன்னை பற்றி நல்ல நியூஸ் வருது இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீ வந்து காலி ஆகணும், ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேப்பர்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு இவருன்னு பாராட்டு விதமாக சில நியூஸ் பார்க்கும்போது அவனுக்கு மூஞ்சே மாறும். அவனுக்கு அந்த இடத்துல வந்து வாய்ஸ்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு காட்டுறோன்ற மாதிரி சம்திங் இருக்கும். செகண்ட் டைம் காட்டும்போது மூஞ்சி அப்படியே அவனுக்கு பார்க்கும்போது சே நம்ம வேற எது எதிர்பார்த்தா அவன் நல்லா இருக்கானேன்னு இருக்குல்ல. அவன் சஃபரிங்குள்ளே போகணுன்றது தான் என்னோட நோக்கம், பட் சஃபரிங்குள்ளே போக மாட்டான்னு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவனை பார்த்தாலே ஒரு ஈவலாக பார்க்குறது, இவன் ரொம்ப தப்பானன்றது. அதுதான் நான் சொல்கிறேன், ஒரு பாயிண்ட்லெஸ் ரிவெஞ்சு, ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான ஒரு ஆக்ட் தான் அது எல்லாமே. அதாவது அந்த காலகட்டத்தில் கூட இந்த கதை கரெக்டாக இருக்கும், பட் இந்த காலகட்டத்திலேருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது எப்படின்னா ரொம்ப சிரிப்பான விஷயமா இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த காலகட்டத்தில் உனக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்போ கூட பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்ல, ஒரு விஷயத்தை மீறி என்னால் போக முடியாது. ஆனால் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எதை சூஸ் பண்ணாலும் தப்பாக இருக்குது.
எங்கிட்ட போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கிறதால நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், தப்பாக சூஸ் பண்ணி எங்கேயோ சுற்றி நம்ம கிரட்ஜெல்லாம் காட்டுறதுக்கு ஏகப்பட்ட இடம் வந்துருச்சு. இப்போ ஒரு வேளை அந்த காலத்தில் சோஷியல் மீடியா இருந்திருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பானா, சோஷியல் மீடியாவில் ஏதாவது போஸ்ட் போட்டிருப்பான், போட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த கிளைம், இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டான். பட் அப்போயே இருக்கிறதெல்லாம் மாட்டிக்கிட்டான். ஒருவேளை இப்போ இருக்கவங்களாம் கொண்டு போய் அப்போ விட்டுருந்தா கிட்னாப் தான் பண்ணியிருப்பான் போல இருக்கு. இப்போ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறவங்களாம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தீமாக பார்க்கும்போது இதில் வந்து இந்த சோஷியல் கிளாஸ் டிவைடு, அப்புறம் இந்த மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸ் இதை பற்றிலாம் பேசியிருக்குன்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து இந்த விஷயங்கள் பேசும்போது அந்த முக்கியமாக இந்த சோஷியல் கிளாஸ்ன்ற தீமை பேசும்போது அதில் வந்து பார்க்கும்போது அந்த மனநிலையில் இருக்குல்ல, அது மெயினாக பேசுனது. அதுவும் ஒரு நான் தீமாக தான் பார்க்குறேன். ஹியூமன் கண்டிஷன், அவங்களுடைய ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அவங்களுடைய வே ஆஃப் பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சைக்காலஜி வந்துடுது. இந்த பணக்காரனாக இருக்கிறவன் என்ன சைக்காலஜியில் இருக்கான், ஏழையாக இருக்கிறவன் கீழேருந்து மேலே பார்க்குறான், அவன் சைக்காலஜி என்ன, அவன் எந்த மாதிரி விஷயத்த அக்ரெசிவாக இருக்கான், அவன் வந்து அவனுடைய வீக்னஸ் அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான், அவனை எதை தொட்டால் அவன் வீக் ஆகான்றது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ அப்படி பணக்காரன் இருக்கிறவன் எது வேர்ல்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஹியூமன் கண்டிஷன் அந்த சைக்காலஜி பற்றி பேசின இந்த விஷயம், இந்த கதையில் இந்த தீமில் வந்து அந்த விஷயத்தையும் பற்றி பேசுனது வந்து அதனால தான் அந்த கிளாசிக்காக இருக்கிறது ரொம்ப காரணங்கள் நம்ம சொல்கிறோம். போது ஜானர் ஃபிலிமாக இல்லாமல் இது ஏன் ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கும்போது இந்த விஷயமும் பேசியிருக்கு. இது ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நின்ட்டா வச்சுங்களேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கடைசியாக வந்து கெட்டவன் பணக்காரனாலே கெட்டவன், ஏழைனாலே ரொம்ப நல்லவன்ற மாதிரி பேசினாலும் சரி, இல்லை பணக்காரன் வந்து இந்த வால்டேஸில் வர மாதிரி விஷயத்த இந்த விஷயத்தில் டிஸ்கஷன் பண்ணால் அது ஒரு அந்த கண்டிப்பாக அந்த படம் இம்பேக்டாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். இப்போ பார்க்கும்போது இம்பேக்டாக இருந்திருக்கும். ஆனால் அதோடைய லைஃப் டைம் இருக்குல்ல, அந்த விஷயம் வந்து சர்வே ஆகாது. அந்த ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு அது முடிஞ்சிடும், அது இல்லை 10 வருஷத்துக்கு முடிஞ்சிடும். ஆனால் இதில் பேசுகிற விஷயம் ஏன் இப்போ நம்ம பேசுகிறோம், ஒரு 60 வருஷம் கழித்து நம்ம ஏன் இந்த பாட்காஸ்ட்டை இங்கே பண்ணுறோன்னா இந்த மொமெண்ட்டில் இந்த படத்துக்கு வந்து, ஏன்னா இந்த படம் எனக்கு இப்போ பார்க்கும்போது கூட கண்டெம்பரரி வேர்ல்டை ரெசனேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த படத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ அது ஏன் எல்லாம் வருதுன்னா, ஜஸ்ட்டு ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கிற இந்த சோஷியல் டிவைட் மட்டும் இல்லாமல் ஒரு சப்ஜெக்டிவான ஹியூமன் சைக்காலஜி பற்றி இந்த விஷயத்தை டிஸ்கஷன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த ஐ அண்ட் லோ படத்தில். அதே மாதிரி இந்த ரிச் வர்சஸ் புவர்ன்ற விஷயம் இருக்குல்ல, அது எப்படின்னா ஒரு சைக்கிள் தான், நெவர் எண்டிங் சைக்கிள் மாதிரி. பணக்காரனாக இருக்கவன் ஏழையாக மாறுவான், ஏழையாக இருக்கவன் பணக்காரனாவான். இப்போ பணக்காரனாக இருக்கவன் ஏழையாக எப்போ மாறுவானா, அவனோட பெரிய பணக்காரனை பார்க்கும்போது அவன் ஏழை தான். அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பில்லியனர் வெட்டிங் சொல்லிட்டு, அவன் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனு. செலிபிரிட்டிஸ் நம்ம சொல்கிறோம்ல, அவனோட சொத்து மதிப்பு ஒரு 100 கோடி 200 கோடி இருக்கும். அவன் முன்னாடி அது வந்து நாட் ஈவன் 0.1%. அப்போது ரொம்ப ரொம்ப சாதாரண ஆள், நீ எல்லாம் க்யூவில் தான் போய் ஆகணும். அவனுக்கு இருக்கிற சொத்து தான் இந்த ஒரு நாளைக்கு செலவு பண்ண செலவு. ஆமாம், இவங்களோட மொத்த செலவே அவனோட ஒரு நாள் செலவு தான் அது. அப்போ ரொம்ப சாதாரண ஆட்கள் தானே. அங்கே போகும்போது இவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வரும் செலிபிரிட்டிஸ்க்கலாம், நம்மளால இவ்வளோ ஏழையாக இருக்குன்னு இருக்குல்ல. ஆனால் இவனை பார்த்து நம்ம பொறாமப்பட்டு இருக்கோம், செலிபிரிட்டிஸை பார்த்து. அவங்களோட இன்செக்யூரிட்டி நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு சைக்கிளில் போய்கிட்டே இருக்கும், ஒரு ஹைரார்க்கியில். அப்போ இந்த எதுக்குள்ளேயும் சிக்காமல் இருக்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு விடுதலைன்னு சொல்லலாம், ஒரு ஃப்ரீடம்னு சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள் டீச் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, இது ஒரு பெரிய ஃப்ரீடம். இது இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டாமல் அவன் பெரிய ஆளா இவன் பெரிய ஆளா, இவன் நல்லவனா அவன் நல்லவனா இல்லாமல் இதுலேருந்து விலகி நிற்கிறது இருக்குல்ல. இந்த மாதிரி படங்கள் பார்க்க தான் விலகி நிற்போம். அப்படி இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம உள்ளே போய் மாட்டிக்குவோம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு நம்ம ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்போம், இதான் சரி தப்புன்னு சொல்லி பேசிக்கிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் அது மீனிங்லெஸ் ஃபைட்டாக இருக்கும், அதில் எந்த விஷயமும் நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து, ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நடக்கிற விஷயங்கள், இல்லை இந்த பணக்காரனையோ இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய கிராண்டியராக நடக்கிற விஷயங்கள் பார்த்து வர அந்த காமன் மேன் கிரட்ஜுன்றது, அதுக்கு ரியாக்ட் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்மளும் சாதாரணமாக அதை ரியாக்ட் பண்ணி நம்மளுடைய செல்ஃபை எப்படி சொல்கிறது லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், அதெல்லாம் டோட்டல் டைம் வேஸ்ட்டு. அது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்போம். லாஜிக்கல் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணுவோம்னா, பல கருத்தியல் எடுத்துக்கும். இது வந்து ஒரு கருத்தியல் சார்ந்த, ஒரு கம்யூனிசம் சார்ந்திருக்கு, ஒரு கேபிட்டலிசம் சார்ந்திருக்கு. பேசி உள்ளே போய்கிட்டே இருக்குமா, இது எனக்கு அதாவது இந்த கருத்தியல்லாம் இருக்குது, இந்த கருத்தியலை பற்றி முழுசாக எனக்கு தெரியாது, அது என்னன்னே தெரியாமல் என்னோட ஜஸ்டிஃபிகேஷனுக்காக எனக்கு தெரிஞ்சதை மட்டும் எடுத்து உள்ளே போட்டுட்டு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் தான் மிகப்பெரிய முட்டாளாக இருப்பேன். ஒன்று தெரிஞ்சுக்கணுமா, நீ உள்ளே போய் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க, அதுவும் தெரிஞ்சுக்க மாட்டோம். அப்போ எல்லா குழப்பத்துலையுமே மாட்டிக்குவோம். அந்த லேக் ஆஃப் நாலேஜ் இருக்குல்ல, அது மிகப்பெரிய சிக்கல் இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த படம் பார்க்கும்போது இவன் கேரக்டர் என்னன்னா, இவன் லேக் ஆஃப் நாலேஜ் தான், அவன் யாருன்னு கூட தெரியாது. அதாவது அவங்க இவன் ஒரு பையனை கடத்திட்டான், இது அவன் பையனான்னு கூட தெரியல அவனுக்கு, எனக்கு அவன் குடும்ப அழியணும் அப்படின்னு தானே கடத்திருக்கான். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடிய ரியாக்ஷன் பண்ணக்கூடிய எல்லாமே இருக்கும். ஒருத்தருடைய இப்போது நம்ம நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லும்போது
தனக்கு என்ன தேவைன்றத இது பண்ணி அதுக்கான விஷயம் போராடுறதோ இல்லை அதுக்கான விஷயம் அவன் வந்து ட்ரைவ் பண்ணுறதோ இருக்குல்ல, அதை பற்றி முழுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும் போது இது என் லைஃப்பை பர்பஸ் ஆஃப் லைஃபாக எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட ஐடியாலஜிக்கும் ஒருத்தன் போராடுறான், அது எந்த ஒரு இசமாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு ஐடியாலஜியாக இருக்கலாம், அவன் பண்ணுறான்னா அது அவனுடைய சாய்ஸ் தான் அது. பட் அவன் மற்றவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த விஷயமும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு நீ சொல்கிற மாதிரி அந்த கேரக்டர் வந்து ஒரு லேக் ஆஃப் நாலேஜ் தான் சொல்கிற மாதிரி. பட் வந்து அவனுக்கு நாலேஜ் இதே மாதிரி கேரக்டர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சூழலாக பார்க்கும்போதுன்றது. ஸோ இது வந்து காமனாக வர ஹியூமனுக்கு வர ஒரு வெறுப்பு தான் தவிர இது ஒரு நாலேஜாக நம்ம வந்து ஜஸ்ட்டு இருக்கும். இப்போ பசிக்குது இல்லை இந்த மாதிரி கோவப்படுறது ஜலசி இது எல்லாமே வர்றது தான் ஒரு விஷயம், ஹியூமனாக வர்றது தான். பட் அந்த மாதிரி விஷயமாக தான் இதுவும் இருக்குன்றது தான் பார்க்குறேன் நான். கடைசியாக இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பார்த்து இந்த கிரட்ஜ் வர்றது சரி இல்லை பொறாமல் வர்றதும் சரின்றது அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கின்றது காமனாக இருக்கிற ஒரு ஹியூமனோட இது தான். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று தோணுது. என்ன கேள்வினா, ஏன் பணக்காரனை பார்த்தா வெறுப்பாகுது? அவன் என்ன பண்ணாலும் ஏன் பீப்புள் இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது? பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து பிரச்சனை ரொம்ப ரியாக்ட் பண்ணி எதனா ஆக்ஷன் எடுத்தானா சீக்கிரம் ஏதாச்சும் என்னன்னு பார்க்கணும் அவங்க. மற்ற வேறு என்ன சொல்கிறது, அது வந்து என்னால் முடியாத நீ பண்ணுறின்றது வந்து ஒரு பிரச்சனை தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் டெவலப் ஆகி பெருசாக ஆகும்போது அது வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிக்கான ரியாக்ஷன் தான் கொடுக்கும். ஸோ அது ஏன் பண்ணுறாங்கன்னா என்னால் முடியாத விஷயம் நீ பண்ணுறன்னு இருக்குல்ல அவங்கக்கிட்ட. ஆனால் சில பேர் ரீச் பண்ண முடியாது. ஆனால் அவங்க ரீச் பண்ணுறவங்க என்ன பண்ண முடியும்னா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதோ இல்லை வேறு வகையில் அவங்கள வந்து எப்படியாச்சும் அவங்கள அப்படி இருக்கும்போது என்ன பண்ண தெரியுமா, அந்த மைண்ட் வந்து அவங்கள புண்படுத்தணும்னு ஆசைப்படும். அது மூலிமா ஒரு டோபமைன் கிடைக்கிறதுக்காக ஆசைப்படும் இருக்குல்ல. இயலாமையை வந்து இந்த மாதிரி தீர்த்துக்கிறது. நான் ஏன் கேட்டேன்னா, நீங்கள் சொன்ன எல்லாமே கரெக்டு. ஆனால் இதுக்குள்ளே ஒரு டீப்பரான ஒரு உளவியல் இருக்குது. ஒரு எத்திக்கல் திங் ஒன்று இருக்குல்ல, ஒரு மாரல் எத்திக்கல் ஸ்டாண்ட் ஒன்று பீப்புள் எடுத்துருவாங்க. ஏன் பணக்காரனை பார்த்தா வெறுப்பாகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பணக்காரன் வந்து தப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சரி தப்புன்றதே ஒரு மாரல் டிலமா தான். டிலமா இல்லை, ஒரு மாரலான ஒரு திங். இது சரி இது தப்பு, இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது ஒரு எத்திக்ஸ் தானே அவன் பேசுகிறோம்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏன் தப்புன்னு சொல்கிறான் பணக்காரனை பார்த்தா? அவன் வாழக்கூடிய வாழ்க்கை தப்பு, அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்கிறான்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரிக்கு தான் போகணும். எப்படி இருக்குன்னா, அந்த இன்னரெட்டன்ஸ் இருக்குல்ல. என் அப்பா வந்து காசு வச்சுருந்தாரு, எங்கள் அப்பாட்டேருந்து எனக்கு காசு வந்துச்சு. அவன்கிட்ட இன்னும் இப்போ கிங் இருக்காங்க, அரசர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இன்னரெட்டன்ஸ் மூலிமா தான் அப்படியே மணி வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பல மக்கள் பார்த்தீங்கன்னா அடிமையாகவே இருக்காங்கல்ல, பல பேர் அடிமையாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் வந்து பணக்காரனாக இருந்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் இதை உடச்சி தான் வந்து அந்த கம்யூனிசம் அதெல்லாம் வருது. நீ வந்து தலைமுறையாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்க, இவன் சொல்ல போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி உடச்சாச்சு. உடச்சி ரெண்டு ஈக்குவாலிட்டி கொண்டு வான்னு சொல்லி ரெண்டு பேருமே இது முதலாளி தொழிலாளி தாண்டி எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நோக்கி நகர்றாங்க. இப்போ நகர்ந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல கருத்தியல் எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே வைக்கிறேன். எப்படி வைக்கலன்னா, இப்போ அது என்ன சொல்லுச்சு, பணக்காரனா சுரண்டுறவன், ஏழைனா சுரண்டப்படுறவன் இப்படி இருக்குல்ல. இப்போ நான் வந்து என்னோடய முதல் தலைமுறை, எங்கள் அப்பா வந்து ஏழையாக தான் இருந்தாங்க. இந்த சுரண்டப்பட்ட ஆள்கிட்ட இருந்தால் நான் வந்தேன். இப்போ நான் பணக்காரனாக மாறுறேன். என்னை பார்த்து ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான், நீ ஒரு பணக்காரனா மோசமான அப்படின்னு. நான் பணக்காரன் இப்போ அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது நீங்கள் ஃபிக்ஷனாக சொல்கிறீங்களா? எப்படி ஃபிக்ஷனாக தான் சொல்கிறேன், நான் புரியதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் பணக்காரனாக மாறுறேன் அப்படின்னா என்னை பார்த்து என்ன சொல்லுவானா, இவன் ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் கெட்டவன்ற, நான் பணக்காரன், காசு வச்சுக்க நிம்மதியாக வாழ்கிறேன், நான் வாழ முடியல அப்படின்னா இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த பழைய கருத்தியல் இருக்குல்ல, ஒரு பழைய தாட் ப்ராசஸ்ஸு, அதை எடுத்துகிட்டு வந்து கான்டெம்பரரி சொசைட்டியில் திணிக்கும் போது தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பில்லியனர் எல்லாருமே இந்த ஜென்ரேஷன் தான் பில்லியனாக மாறலாம் இருக்காங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய அமெரிக்காவில் சொல்லக்கூடிய பல பில்லியனர்ஸ் எல்லாமே இலான் மஸ்க்லேருந்து ஜெப் பெசோஸ்லேருந்து 1990s வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்க தான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டான்ல. பட் அந்த மாதிரி பிடிக்காமல் அவனை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகணும், ஒரு கிரட்ஜ் வரும். இவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கானே, இவன் எதனால் வரான், அவங்க அப்பா இன்னகன்ட்ரன்ஸில் வந்தானே அப்படின்ற மாதிரி நம்ம தேவையெல்லாம் போட்டு அட்டாக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஆக்டர்ஸில் கூட பார்த்தோம்னா, நம்ம ஒரு அப்பா மூலியமாக வந்துட்டான். இப்போ 2-3 ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணி பேசுவான், இவன் வந்து தானாக வந்தான் எரிமலை அப்படின்னு, அவன் என்ன பனிமலையா, அவன் அப்பா மூலியமாக வந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு லிபர்ட்டி நம்ம எடுத்துக்குவோம். நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவான், அவனை எப்படியோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் தப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாறலாம் நம்மளே ஒரு எத்திக்ஸ் நமக்குள்ளே கிரியேட் பண்ணிடுறோம். இது வந்து எத்திக்கலாகவே தப்பு நீ பண்ணுறது, பட் நாங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கேன், இப்போ நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. டீப்பரான ஒளிவுக்குள்ளே போனால் இப்படி போய் மாட்டிக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்படி மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லாருக்குமே சாய்ஸஸ் இருக்குது, யார் வேணால் என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃப்ரீடத்தை நோக்கி நம்ம போகணும். நம்ம போய் எதுலேயும் சிக்கிக்கிட்டு ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு குழப்பத்தில் இருக்க வேணாம்னு தோணுது. ஸோ 1963 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் இப்போ பார்க்கும்போது நம்ம கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் தான் இந்த படத்தை நம்ம இவ்வளோ நேரம் பேசணும்.
ஸோ இவ்வளோ பேசணும், இந்த ஸ்டோரி டெல்லிங்காக தீமாக இவ்வளோ பேசணும். நம்ம ஃபிலிம் மேக்கிங்காக இனிமேல் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து ஃபிலிம் மேக்கிங்காக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிலிம் மேக்கிங்கில் எந்த அளவுக்கு இதில் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அந்த அளவுக்கு இதில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக தீமாக வந்து ஒரு விஷயத்த ஆடிட்டிங்காக சொல்லிட்டு போல் ஈக்குவலாக ஸ்டோரி டெல்லிங்க்கு ஈக்குவலாக ஃபிலிம் மேக்கிங் பயங்கர சேலஞ்சாக பண்ணியிருக்காங்க இந்த படம். ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஃபிலிம் மேக்கிங் பற்றி பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒரு படத்தில் ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கிங் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு எதை வச்சு பார்க்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அந்த படத்தோட தன்மை இருக்குல்ல, அந்த தன்மைக்கு அது ஜஸ்டிஃபைடாக இருக்கணும். இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கிங் தான் பண்ண முடியுன்னு இருக்குல்ல, அப்படி இருந்தால் தான் அது நல்ல ஃபில்ம் மேக்கிங் சொல்ல முடியும். இப்போ என்னென்னா, இப்போ கேமரா ஆங்கிள் இப்படி வச்சா தான் நல்ல ஃபில்ம் மேக்கிங்கா, படம் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்கணும், எடிட்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்ல ஃபில்ம் மேக்கிங். நம்ம சில பிலீஃப்குள்ளே போய் மாட்டிக்குவோம், நிறைய மியூசிக் இருக்கணும், இந்த விஷயம்லாம் இருக்கணும், அந்த விஷயம்லாம் இருக்கணும் மாதிரி இல்லாமல் இந்த படம் வந்து அந்த படத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஏன் அந்த படத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஹை அண்ட் லோ அதே மாதிரி இந்த படத்தில் தீம் வந்துடுது, ஒரு கீழே மேலேன்ற ஒரு தீம் வரும்போது இதுக்கு எப்படி இந்த படத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குல்ல. படம் எடுத்தோடனே அவுட் சைடில் சிட்டியை காட்டுறது இருக்கும். ஓப்பனிங் எடுத்தோடனே டைட்டில் கார்டு போடும்போது ஃபுல்லாக சிட்டியை காட்டுவாங்க. அப்புறம் கட் பண்ணால் படம் என்ன ஆகுனா, ஒரு 45 மினிட்ஸ்க்கு படம் உள்ளே தான் இருக்கும். உள்ளேருந்து வீடும் காட்டப்படும், சேம் டைம் இந்த ஜன்னல் மூலிமா சிட்டி காட்டப்படும். இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சிட்டியை பார்க்கறது இருக்குல்ல, அது ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அங்கே வெளியே என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறேன், இது சாய்ஸஸாக சொல்கிறேன். அதே மாதிரி குரோசவா படங்களில் ஃபில்ம் மேக்கிங்காக என்ன நல்லா இருக்குன்னா, இவர் வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருப்பாங்க நிறைய பேர். ஸ்டேஜிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, எடிட்டிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இவர் வந்து முழுக்க ஸ்டேஜிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள். ஸ்டேஜிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள்னா, ஒரே ஃபிலிமில் ஒரு 10 பேரை நிறுத்தி அந்த 10 பேருக்குமே ஸ்டேஜ் கொடுப்பாரு. யார் எங்கே நிற்கணும், யார் எப்போ பேசணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அதை குரோசவா பண்ணுவார். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 பேர் நின்றாலும் எடிட் பண்ணி காட்டுவாங்க. நீங்கள் பேசும்போது உனக்கு க்ளோஸ்அப்பு, இன்னொரு கேரக்டர் பேசும்போது இன்னொரு க்ளோஸ்அப்பு, அந்த சீன் அப்படியே இன்டென்ஸ் ஆகிட்டே போகும். பட் இந்த படத்தில் ஸ்டேஜிங் வந்து ரொம்ப டீப்பராக இருக்கும். ஏன் சொல்லணும்னா, இந்த மாதிரி ஸ்டேஜிங் பண்ணுறதுக்கு கான்டெம்பரரி இப்போ ஆளே கிடையாது யாருமே. ரொம்ப வெல் ரூட்டினில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஆனால் அப்போயே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஃப்ரேமில் ஒரு 8-9 பேர் இருக்காங்க. பேச கொஞ்சம் காமிக்காக கூட தெரியும் சம்டைம்ஸு. கரெக்டாக ஒருத்தர் மூவ் ஆகி போய் அங்கே திரும்பி நின்றுக்குவாங்க. இப்போ இந்த வேலைக்காரெலாம் என்ன பண்ணுவான்னா, நேராக வருவான், பேசுவான், எப்போ பார்த்தாலும் போய் ஜன்னல் வர நின்றுக்குவான் திரும்பி அங்கிட்டு. ஏன்டா வரும்போதெல்லாம் அங்கிட்டு போய் நிற்கிறியாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா, ஸ்டேஜிங் அது கரெக்டாக இருக்கும். யார் எப்போ எங்கே பேசணும், எங்கே போகணுன்னு இருக்குல்ல. ஸோ இந்த பவர் டைனமிக்ஸ் காட்டுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப டீப்பராக கரெக்டாக இருக்கும் இவரோட படங்களில். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங்லேயே போகுதுல படம். ஸ்டேஜிங் மூலிமா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது, ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே ஆக்டர்ஸோட மூவ்மெண்ட்டை வச்சு அந்த எமோஷனை கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் படம் வெளியே வந்துடும், வீட்டை விட்டு வெளியே தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ நிறைய எடிட்டிங் யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா படத்தோட இன்டென்சிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக. ஏன்னா சீனில் அப்போ இன்டென்சிட்டி ஒரே ஷாட்டில் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா படம் சஸ்பென்ஸாக போயிட்டு இருக்கும் நிறைய இடங்களில். இந்த மாதிரி படத்தை பிரிச்சிட்டார், கோடு போட்டு இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லி பிரிச்சுட்டு. ஸோ அந்த ஸ்டேஜிங் எடிட்டிங் இது ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அயன் லோ வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் தான், ஒரு சினிமா ஸ்கோப் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ படம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏன் சினிமா ஸ்கோப்பில் இருக்குன்னு ஒரு கேள்வி வந்தது முதல்ல பார்க்கும்போது. ஏன்னா நம்ம அந்த டைமில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது ஃபுல்லாக தான் இருக்கும், 16:9 தான் இருக்கும். இதில் வந்து சினிமா ஸ்கோப்பாக இருக்கிறது ஏன்ற ஒரு கேள்வி வந்தது. ஸோ அது போக தான் எனக்கு அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிது. காரணம் வந்து இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் வர அந்த 45 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே தான் போகுது. ஸோ வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்க போகிறாங்க அந்த ஃப்ரேமில் வந்து. ஸோ அவங்க இன்டென்ஸான ஒரு சீன் நடக்க போகுது. ஸோ அந்த ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங்கில் வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்காக இவங்க இந்த கதைக்கு இந்த இன்டென்சிட்டிக்கு சூஸ் பண்ண அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ சரி, இல்லை அந்த லென்ஸும் சரி, அந்த டோனும் சரி, எல்லாமே பயங்கர இம்பேக்டாக இருந்தது. இது எனக்கு படம் பார்க்கும்போது ரியலைஸ் ஆன விஷயம். ஸோ ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு 10 பேர் இருப்பாங்க, அந்த 10 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நடிப்பாங்க. ஸோ அந்த 10 பேர் நடிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து க்ளோஸ்லாம் போயிட்டு வர மாட்டாங்க. ஒரு கேரக்டர் நடக்கும்போது அந்த கேமரா அவங்களோட இப்படி மூவ் ஆகும். அவங்க இன்டென்ஸாக திரும்பும்போது அப்படியே கேமரா அவங்களோட திரும்பும். அவங்க உட்காரும்போது கேமரா அப்படியே டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்படியே ஸ்டேஜிங்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் வந்து அப்படியே நமக்கு வந்து அந்த டென்ஸை உள்ளுக்குள்ளே கொடுக்குற மாதிரியே இருக்கும் அதோடைய ஸ்டேஜிங். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டெம்பரரியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கிங்கை பார்க்குறது ரொம்ப இதுவாக இருக்குது. நான் இது எங்கே பார்த்தேன்னா, மார்ட்டின் ஸ்கார்செஸி அதுக்கப்புறம் வந்த காலகட்டத்தில் மார்ட்டின் ஸ்கார்செஸி, பால் தாமஸ் ஆண்டர்சன், இவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜிங் இருக்கும். நம்ம வந்து அந்த டைமில் வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹிச்காக் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும்.
ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த படத்தில் வந்து இது இந்த ஃபிலிம் மேக்கிங்காக என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது, ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்து இந்த அந்த பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் வந்து சொல்லுவேன். ஸோ இது ஓப்பனிங் வந்து இந்த 45 மினிட்ஸில் வர இந்த 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 ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில டேக்ஸ்லாம் வந்து பெரிய டேக்காகவே நமக்கு தெரியாது. ஏன்னா கேரக்டர்ஸ் மூமெண்ட்டில் இருப்பாங்க, கேமரா மூமெண்ட்டில் இருக்கும். ஸ்டாட்டிக்காக வந்து மோஸ்ட்லி கேமரா வந்து கேரக்டர்ஸ் இருக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது தான் இருக்கும். மோஸ்ட்லி கேரக்டர் ஸ்டாட்டிக்காக இருக்காது. ஏன்னா டென்ஷனான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது அங்கே டென்ஷனான ஒரு அப்ரோச் தான் இருக்கும். த்ரூ ஆக்டர்ஸோட மூமெண்ட்டு அந்த கேமரா மூமெண்ட் மூலயமா வந்து என்கேஜிங்காக இருக்கும். நாட் கட்ஸை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதில் வந்து 10 நிமிஷத்துக்குலாம் வந்து லாங் டேக் இருக்குது. ஏன் 10 நிமிஷத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு அந்த டைமில் இருந்தால் ஃபிலிம் கேமராவுடைய மேகசின் இருக்குல்ல, அந்த ஃபிலிமை ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த பாக்ஸுன்றது 10 நிமிஷத்துக்கு தான் இருக்கும் அந்த லென்த்து. ஸோ அந்த அளவுக்கு லாங் டேக்ஸில் வந்து எடுத்திருக்காங்க வந்து இந்த சினிமாஸ்கோபிக் ரேஷியோ எதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் நான். என்னென்னா, ஒரு ஃப்ரேமில் வந்து இந்த லீட் கேரக்டர் டொஷிரோ மிஃபுன் அவர் இருப்பார். அப்புறம் வந்து அந்த போலீஸ் கேரக்டர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட வேலை பார்க்குற அந்த வேலைக்காரன் இருப்பான். இந்த 3 பேரும் ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சொல்லுவார், அந்த போலீஸ் சொல்லிட்டு இருப்பார். பேசும்போது அந்த கேரக்டர் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, மென்டலி டிஸ்டர்பாக இருக்கும், அந்த சைல்டை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகும். அந்த சைல்டை கொலை கூட பண்ணலாம், காசு தரலான்ற மாதிரி போயிட்டு போது இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. 3 பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பா, இந்த காணா போன குழந்தையோடைய அப்பா வந்து பேசாமல் இருப்பார், அதாவது அந்த வேலைக்காரன். அப்படி அந்த குழந்தைய கொலை பண்ண கூட முடியும்னும் போது அங்கே அப்பா மூவ் ஆவார். அப்போ தான் அவரை பார்ப்பேன் நான். அது வரைக்கும் அங்கே அப்பா அங்கே தான் இருப்பார். எல்லாருமே இருக்க தெரியும். அங்கே அப்பா 2 ஸ்டெப் முன்னாடி ஒரு பயத்தில். ஸோ இந்த ஸ்டேஜிங்காக என்னை எங்கே பார்க்கணும், எல்லாருமே இருக்கேன், எங்கே பார்க்கணும், யாருக்கு நான் போகிறேன், யாருக்கு நான் வரேன்ற மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குல்ல, அந்த யாரை ஃபோக்கஸ் பண்ணுன்றது. ஜஸ்ட்டு வந்து ஒரு கட்டில் வந்து அவங்க இன்டென்சிட்டியை காட்டுறதுக்கு வந்து அங்கே அப்பாவுக்கு ஒரு க்ளோஸ் போயிருக்கலாம். பட் அது மாதிரி இல்லாமல் ஹியூமன் அவங்களுடைய பிஹேவியரு, அவங்களுடைய மேனரிசம், ஆக்டிவிட்டி, இதன் மூலியமாக வந்து நம்ம இன்டென்சிட்டி கொடுத்தது வந்து பயங்கர ஒரு இன்டென்ஸான ஒரு அந்த 45 மினிட்ஸ் பயங்கர இன்டென்ஸாக இருந்த ஒரு ஃபீல் தந்தது எனக்கு. அப்புறம் அந்த படத்தில் ஃபில்ம் மேக்கிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது என்னன்னா, அந்த சென்சரி ஃபீல் இருக்குல்ல. சென்சரி ஃபீல்னால் இப்போ அந்த இடத்த கன்வே பண்ணணும். ஒரு லொக்கேஷன் காட்டினா அந்த லொக்கேஷனை வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணாலும் அதை நான் ஃபீல் பண்ணும்ல. அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா. அவர் கேட்டை ஓப்பன் பண்ணும்போது கீழே இருந்து சவுண்ட்ஸ் நிறையா கேட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரியே வெளியே வெயிலாக இருக்குல்ல, அந்த ஹாட்டாக இருக்குன்ற விஷயம் எப்படி இருக்குன்னா, எல்லாருமே வந்து வேர்வையில் இருப்பாங்க, விசிலிக்கிட்டே இருப்பாங்க எப்போயுமே. அந்த வெளியே சுற்றும் போதெல்லாம் விசிலிக்கிட்டே சுற்றுவாங்களா, நமக்கு இது ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கே இருக்கவங்களாம் எவ்வளோ சஃபரிங்கில் இருக்காங்கன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, எவ்வளோ வெயில் இருக்குது அப்படின்றத. அதை வெளியே வந்தால் வெயில் எங்கே இருக்குன்னு ஒரே இடத்துல மட்டும் தான் சொல்லுவாங்க. மற்ற இடத்துல நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். விசிலுவாங்க, துடைப்பாங்க. அந்த மொட்டையாக இருப்பார்ல ஒரு லீடு வந்து மொட்டையை துடைச்சிக்கிட்டே இருப்பார் எப்போயுமே. அப்போ என்ன ஆகுனா நமக்கே ஃபீல் ஆகும், இவ்வளோ வெயில் அடிக்குதான்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சென்சரி ஃபீல் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அது எல்லா இடத்துலையும் அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது இருக்குல்ல. அதே மாதிரி டெட் பாடியை பார்த்தோன்னா மூக்கை முடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா சென்சரி ஃபீலும் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், நம்ம இன்னும் கதையில் ரொம்ப டீப்பராக இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன் அந்த படத்தில். ஸோ இல்லை முக்கியமாக இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது திமேட்டிக்கலாக, ஸ்டோரி டெல்லிங்காக இல்லாமல் ஃபிலிம் மேக்கிங்காக ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் என்ன அந்த டைமில் பண்ணியிருக்க போகிறாங்க, ஸோ இவ்வளோ தான் பண்ண முடியுன்றது இருக்குல்ல, அப்படி தான் பண்ணவே இல்லை குரோசாவா. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது இந்த படம் பார்த்தவங்க முன்னாடி பார்த்துருக்கலாம், மறுபடியும் போயிட்டு அந்த ட்ரெயின் சீக்வன்ஸை போய் பார்த்தா தெரியும். அதெல்லாம் வந்து கலரில் அப்படியே ரீஜென்ரேட் பண்ணால் அது இப்போ தான் ஏதோ எடுத்த மாதிரி இருக்கும் அந்த சீக்வன்ஸ் வந்து. ஏன்னா அந்த 16 mm எடுத்திருக்காங்க, அதை 16 mm எடுத்திருக்காங்க, ஒரு 8 mm எடுத்திருக்காங்க. ஒரு பிஸியான ட்ரெயின், புல்லட் ட்ரெயின், ஜப்பானுடைய புல்லட் ட்ரெயினில் வந்து அந்த சீனை ஷூட் பண்ணியிருக்காங்க. 9 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். எடிட்டிங் வந்து செம ஷார்ப்பாக இருக்கும். எடிட்டிங் சரி, அங்கே நடக்கிற இன்டென்சிட்டி சரி, மியூசிக்லாம் போட்டே இருக்க மாட்டாங்க. அந்த சீனோட இன்டென்ஸு, அந்த எடிட்டிங் வந்து நான் இப்போ வரைக்கும் சர்ப்ரைஸ் ஆகிறது, மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் தான். அதை எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, எப்படி யோசிச்சிருப்பாரு, அது இப்போ இன்றைக்கி எடுக்கிறது ஈஸிங்க, அது இன்றைக்கி எடுக்கிறது ரொம்ப ஈஸி அது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக வந்து அது அவ்வளோ பிலீவபிளாக இருக்கும். ஒருத்தர் வந்து பணத்தை எடுத்துன்னு வந்து நீ ட்ரெயினில் போகும்போது போட்டுன்னு சொல்லியிருப்பான். அதை போடுற அந்த விஷயம் வந்து நமக்கு எந்த கேள்வியுமே வராது, பயங்கர லாஜிக்கலாக இருக்கும். இப்படி பண்ண முடியும், இப்படி இவ்வளோ போலீஸ் இருந்தும் அவங்ககிட்ட கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த மாதிரி காசு எடுத்துன்னு போக முடியுன்ற ஒரு சீனாக வந்து அது பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். அவங்க வந்து அங்கே ஒரு அந்த இப்போ ஷூட் பண்ணும்போது வெளியே நின்றுட்டுருப்பான், அந்த 8 mm ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷேக் ஆகிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஷேக் ஆகுது, ரியாலிட்டியாக காட்டுறது இருக்குல்ல, அப்படியே வந்து ஃபேஸை காட்டுற மாதிரி காட்ட மாட்டாங்க. அந்த டைமில் என்ன நடக்குமோ அது அப்படியே அதுலேருந்து ஒரு க்ளூ பிடிச்சி போவாங்க.
ஸோ அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் இது ரொம்ப இதை தாண்டி ஒரு விஷயம் ஒரு ஃபிலிம் மேக்கிங் அப்ரோச் பண்ணுது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிங்க் ஸ்மோக், இது படம் பார்த்தவங்களுக்கு தான் அதோட இம்பேக்ட் தெரியும். இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த பிங்க் ஸ்மோக் வந்து நான் படம் பார்க்கும்போது ஐஎன்லோ என் மைண்டில் வந்து எப்படி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா அந்த பிங்க் ஸ்மோக்கு தான். திடீர்னு படத்தில் வந்து அந்த காசு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த காசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 டேப்லெட் மாதிரி சம்திங் ஏதோ வைப்பாங்க. இது எங்கே தூக்கி போட்டாலும் சரி, இல்லை எங்கன்னா நெருப்பில் போட்டாலும் சரி, பிங்க் ஸ்மோக் வரும். இல்லை பிங்க் கலராக அந்த இடம் சுற்றி பிங்காக தண்ணி மாறிடும். இந்த மாதிரி கேப்சூல் மாதிரி ஒன்று வைப்பாங்க அதில். ஸோ இந்த அந்த பணத்தை தூக்கி போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பீக் மொமெண்ட்டில் வந்து ஒரு சிட்டிக்கு நடுவில் பெரிய ஒரு இந்த வேஸ்ட்டு எல்லாம் எரிக்கிற ஒரு இடத்துல வந்து பெரிய ஒரு புகையாக வந்து நடுவில் பிங்க் கலரில் வரும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் பிங்க் கலரில் ஸ்மோக் வருது. நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன், யாராச்சும் விளையாடிட்டு இருக்காங்க இதில் வாண்டடாக அந்த பிரிண்ட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி கேட்குறேன், இந்த படத்தில் இந்த டைமில் வந்து பார்த்துருக்கேடா, நிறைய பேர் பார்க்கலன்றாங்க. சரி உங்கள்கிட்ட இது அந்த படம் இருந்தால் அந்த படத்தில் வந்து அந்த மொமெண்ட் வச்சு பாரு, உனக்கு பிங்க் வருதான்னு பாரு. உண்மையிலே நான் கேட்டேன். நான் அப்புறம் போய் படித்தேன், பார்த்தா அது வந்து உறைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்மோக் வர மாதிரி. அப்போது தியேட்டரை பார்க்க எந்த அளவுக்கு அந்த ஆடியன்ஸை கேர் பண்ணியிருந்தா, இல்லை அந்த ஃபிலிம் மேக்கிங் மேலே அவ்வளோ ஆர்வம் இருந்தால், அந்த டேரக்டர் அதாவது குரோசவா வந்து இந்த அளவுக்கு ஒரு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ஃபிலிம் மேக்கிங்காக. செம்ம கிரேசியான ஒரு அப்ரோச் இது. ஆனால் அவ்வளோ இம்பேக்டாக இருந்தது. பயங்கர ஒரு சரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. இன்ன வரைக்கும் இந்த படத்தை மறக்க முடியாமல் வச்சுக்கிறதுக்கு வந்து 2 விஷயம், அந்த ஃபிலிம் மேக்கிங்காக ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று, இந்த பிங்க் ஸ்மோக் ஒன்று. இப்போ நீங்கள் சொன்னீங்களா பிங்க் ஸ்மோக் வரும்னு சொல்லிட்டு, இது எதனால் வந்து ரொம்ப இம்பேக்டாக இருக்குது அப்படின்னா, நரேட்டிவாக இது ரொம்ப முக்கியமாக ஹோல்டாக இருக்கும் அந்த இடத்துல கதையில். ஒரு பிங்காக ஒரு ஸ்மோக் வரும், இல்லை இதை தூக்கி போட்டு எரிச்சா பிங்க் ஸ்மோக் வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இது கரெக்டான இடத்துல ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த விஷயத்தை மறந்துடும். படமாக பார்க்கும்போது யார் பண்ணால் நிறையா க்ளூ கிடச்சிக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த பிங்க் ஸ்மோக் வரக்கூடிய மொமெண்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம அவெஞ்சர் படத்தில் தோல் உள்ளே இறங்கி வரும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, வந்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த பிங்க் ஸ்மோக் பார்க்கும்போது வரும். ஒரு பெரிய க்ளூ அது, சடனாக அதை மறந்தே இருப்போம். அந்த இடத்துல அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிங்க் வருதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்ல. அதான் அந்த கிரேசியான விஷயத்தை பண்ணலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஆனால் அது கதையோட கரெக்டாக கனெக்ட் ஆகணும். அப்போ போயிட்டு அங்கே கேட்கும்போது ஒருத்தன் வந்து எரிச்சான் அப்படின்றப்போ அங்கே தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த பிங்க் ஸ்மோக் அப்புறம் தான் யாருனே ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான் படமாக பார்க்கும்போது. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் இருக்குல்ல, அந்த க்ரைமை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி விஷுவலாக இருந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் வந்து இதுக்கு போவான், இந்த பாரு அந்த இடத்துக்கு போவான், பப்பு இந்த இடத்துக்கு தான் போவான். ஸ்ட்ரீட்ஸ்லாம் காட்டுவாங்க, ஆப்பனிங்காக காட்டுவாங்க. ஸோ அந்த இடம் பார்க்கும்போது தெரியும், ஃபாரினர்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாஸ் மியூசிக் போட்டு பயங்கர ஆப்பனிங்காக காட்டுவாங்க. ஸோ அந்த லொக்கேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், பீப்புள்லாம் ஆப்பனிங்காக இருக்கிறது. ஸோ இந்த இடம் எனக்கு வந்து ஏன் அது ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இந்த படத்தோடைய ஒரு ஸ்டைலை ஜஸ்டிஃபை பண்ணுது. ஒரு க்ரைம் ஜானரு இந்த விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த லொக்கேஷன் போகும்போது அந்த லொக்கேஷன் ஒரு இன்டென்ஸான ஒரு சீன் இருக்கும், அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க போலீஸு. ஸோ அந்த இடம் பார்க்கும்போது எனக்கு இப்போ செம்மையாக இருக்குது, ஆப்பனிங்காக இருக்குது இந்த இடத்துலன்றது, சஸ்பென்ஸும் இருக்குது அந்த இடத்துல. ஜஸ்ட் அந்த இடத்த காட்டணும் இல்லை. ஸோ அந்த செட்டப், ஸோ அங்கே பார்க்கும்போது தெரியும் போஸ்ட் வேர்ல்டு வார் அப்புறம் நடக்கிற ஒரு கதை, போஸ்ட் வேர்ல்டு வார் அப்புறம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இதுன்றது நமக்கு புரியுது. இந்த கல்ச்சரல் அந்த கொலோனிசமும் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அது ஏன்னா அங்கே ஜாஸ் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, வேறு ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கல்ச்சர் அடாப்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் ஜப்பான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக சொல்லுவாங்க. அந்த வந்த டைமில் போஸ்ட் வேர்ல்டு வார் ஃபிலிம், ஜப்பானில் வந்த போஸ்ட் வேர்ல்டு வார் ஃபிலிம்லாம் பார்க்கும்போது அமெரிக்கனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜப்பானில் அதிகமாக இருக்குன்றது அங்கங்கே காட்டுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் பேரலாக காமிச்சாமல் இருந்தது. அது அந்த இடமும் லொக்கேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணாமல் இருந்தது. இந்த ஹோல் மூவியும் வந்து பார்க்கும்போது ஒரு சர்வேலன்ஸ் ஃபீல்குள்ளே இருந்தது. இந்த வயோரிசம், சர்வேலன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து பைனாகுலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் மிரர்ஸ் வரும், கூலர்ஸ் மூலிமா நம்ம விஷன் காட்டுறது. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ மாடர்னாக இருக்குது.
இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபிலிம் மேக்கிங்கும் வந்து பார்க்கும்போது ஸ்டைல் கொடுக்குது. அப்புறம் வந்து புல்லட் ட்ரெயின்ஸ் வந்து எனக்கு உண்மையாக சொல்லணும்னா இந்த படம் பார்க்கும்போது 1960s புல்லட் ட்ரெயின்ஸ் இருக்கா ஜப்பானில் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது அப்படியே இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் ஜப்பான் அந்த புல்லட் ட்ரெயின் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ஃபோனும் இருக்கும், பேச முடியுன்றதுலாம் எனக்கெல்லாம் யோசிக்கவே முடியலைங்க. நான் இங்கேருந்து படம் பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் பிலீவ் பண்ணியிருப்பேன்ல, இந்த காலகட்டத்தில் இது நடந்திருக்கும், அந்த ஊரில் வந்திருக்குன்றது. இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணாமல் இருக்கான். அதுவும் அமெரிக்கா கிடையாது, லண்டன் கிடையாது, ஏஷியாவில் ஜப்பான் டெவலப்டு கண்ட்ரி தான். பட் ஏஷியாவில் ஒரு இதுவாக பார்க்குறோன்னு ஒரு விஷயம் இல்லை, ஒரு கண்ட்ரிலேருந்து. என்னால் இதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. இது என்ன சும்மா சொல்கிறாங்களா, உண்மையிலே 63 இருக்கான்றது. அதுக்கப்புறம் வந்து கொலை பண்ணது எப்படி கொலை பண்ணன்றது சொல்லுவாங்க. ஹெராயின் யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க, பியூர் ஹெராயின் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில், இந்த மிக்சர் டீட்டெயிலாம் சொல்லுவாங்க, அந்த சப்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்னடா இப்போ சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அதை மாதிரி தேடிக்கிட்டு இருக்கோம் டீட்டெயில்ஸ் பண்ணுறது, அந்த அளவுக்கு யூஸ் பண்ண விஷயங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் மாடர்ன் ஃபிலிம் மேக்கிங்காக ஒரு ஃபீல்குள்ளே வந்தது எனக்கு. அதெல்லாம் தான் ரொம்ப எல்லா வகையும் சொல்கிறேன்ல, என்னை பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, இந்த ஒரு படம் வந்து ஃபிலிம் மேக்கிங்காக ஸ்டோரி டெல்லிங்காக 2 வகையும் பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஃபிலிம் வந்து த மோஸ்ட் பர்ஃபெக்ட்லி கிராஃப்டட் ஃபிலிம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா தீமாக ஸ்டோரி டெல்லிங்காக அந்த ஃபிலிம் மேக்கிங்காக எல்லா சேலஞ்சையும் இது வந்து அப்ரோச் பண்ணியிருக்கு. நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு கிளாசிக் ஃபிலிம் வந்து அயன் லோ தான். ஓகே, இப்போ நம்ம சிமிலர் மூவிஸ் ரெக்கமெண்டேஷன் பார்க்கலாம். ஸோ சிமிலர் மூவி ரெக்கமெண்டேஷனில் இந்த படம் சொன்னாலே எனக்கு தோன்ற ஒரே படம் பேராசைட் தான். அந்த பேராசைட் படத்தை நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண படமே பேராசைட் தான். ஸோ அதை இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். நம்ம பாட்காஸ்ட்டில் ரொம்ப அதிகமான டைம் அது அந்த பேராசைட் தான் இருக்கும், டியூரேஷன், ரன்னிங் டியூரேஷனு. ஸோ அது இன்னும் டீட்டெயிலாக நம்ம ரொம்ப டீப்பராக இதோட கான்டெம்பரரி வெர்ஷனாக அந்த படம் இருக்கும். ஸோ எனக்கு சிமிலர் மூவிஸாக தோன்றது இந்த படம் தான், பேராசைட் மட்டும்தான். இதோடைய பேராசைட்டோடைய தந்தைன்னு சொல்லி இந்த படத்தை வந்து அயன் லோ வந்து, ஏன்னா ஒரு வழியே இல்லை. பேராசைட் பார்க்கும்போது அயன் லோ ஞாபகம் வந்தது, அயன் லோ பார்க்கும்போது பேராசைட் ஞாபகம் வருது, அவ்வளோதான். ஏன்னா அதோடைய இன்ஸ்பிரேஷனை இங்கே தான் வந்திருக்குன்றது தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவரும் ஆக்சுவலாக சொல்லியிருக்காரு தான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் அதில். ஸோ பேராசைட்டில் கண்டெம்ப்ரரியாக இருக்கிற விஷயம், அப்போது இல்லாத ஒரு விஷயம் இப்போ என்ன ஆட் ஆகிருக்கு பேராசைட்டில் பார்க்கும்போது, இந்த குளோபலைசேஷன்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டிங்களே இப்போ கண்டெம்ப்ரரி என்ன ஒரு விஷயன்றது. ஸோ அப்போது பார்க்கும்போது பணக்காரன் ஏழைன்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்குமே தவிர, இப்போ நம்ம பார்க்கும்போது குளோபலைசேஷனு, அந்த எப்படி சொல்கிற ஒரு டிசைர் அதிகமாக ஒரு காரணம், மொபைலு, ஸோ எல்லாமே வந்து இப்போ பேசியிருக்கிற விஷயம் வந்து சேலஞ்சாக இருந்த விஷயம், அது எல்லாமே வந்து அவர் ஃபிலிம் மேக்கிங்கில் கொண்டு வந்திருப்பார். ஸோ அதனால் பேராசைட் தான். இன்னொரு படம் தோன்றது என்னென்னா, இவருடைய படம் தான் ஸ்ட்ரே டாக்ன்ட்டு படம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டயலாமா காமிச்சிருப்பாங்க. ஒரு போலீஸ் வந்து தன்னுடைய கன்னை வந்து தொலைச்சிடுவார் பஸ்ஸில். ஸோ இப்போ அவர் வந்து ப்ரோட்டோக்காலாக பார்க்கும்போது அவர் அதை விட்டது தப்பு. ஸோ அவர் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் ஒரு 8 புல்லட்ஸ் இருக்குது. அந்த 8 புல்லட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் வெளியே நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ அந்த எப்படி சீக்கிரம் வந்து பிடிச்சாகணும், அந்த யார் எடுத்தானோ அவங்ககிட்ட வந்து அந்த கன் எடுத்தாகணுன்றதுக்கு. ஸோ இப்போ அந்த கன்னை எடுத்தவன் இவன் அந்த மொராலிட்டிக்குள்ளே போயிடுவாங்க. அவனே ஒரே மாதிரி ஒரு இதுக்குள்ளே நம்ம காட்டுவாங்க. ஸோ ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் அது ஒரு மாதிரி போயிட்டு அதுவும் ஒரு மொராலிட்டி, அப்புறம் வந்து தீமேட்டிக்கலாக டிஸ்கஷன் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். இதில் எப்படி விஷயம் இருக்குன்ற மாதிரி, இல்லை அந்த கடத்தப்பட்டவனுக்கும் அப்புறம் அந்த பணம் கொடுத்தவனுக்கும் ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அது மாதிரி அதுக்குள்ளே ஒரு விஷயம் போகும். ஸோ அதுவும் முக்கியமான படம் ஸ்ட்ரே டாக். இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுது. பிளாக் மில்லரில் ஒரு எபிசோடு ஒன்று வரும் சீசன் 5ல், ஸ்மித் ஜான்சன் சொல்லிட்டு ஒரு எபிசோடு. அந்த எபிசோடு இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கேப் டிரைவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி ஒருத்தனை கடத்திடுவான். ஆனால் அந்த கம்பெனிக்கு இன்டர்னாக வந்தவன். அவனோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியோட சிஇஓட்ட நான் பேசணும் அப்படின்வான். ஆனால் இவன் வந்து அந்த கம்பெனியில் வேலையை பார்க்கல, இன்டர்ன் தானே. ஸோ இன்டர்னுக்காக அந்த கம்பெனி வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. ஸோ அவனை கொண்டுன்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான், ஹை அண்ட் லோ மாதிரி தான் அந்த கதை இருக்கும். ஸோ கடைசியில் அந்த சிஇஓட்ட பேசினானா இல்லையா, இவன் எதனால் இவனை கடத்தினா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் நரேட்டிவ் டிரைவாக இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரீசன் மாதிரி வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு எபிசோட் ஞாபகம் வருது, சீசன் 5ல் எபிசோட் 2. ஸோ இன்றைக்கி நம்ம மாஸ்டர் ஃபிலிம் மேக்கர் அகிரா குரோசவா அவர் எழுதி இயக்கிய அயன் லோன்ற படத்தை பற்றி பார்த்தோம். ஸோ என்னுடைய பார்வையிலிருந்து அவர் நிறைய படம் எடுத்திருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச
இந்த படம் ஹை அண்ட் லோ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மாஸ்டர் பீஸ்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாத ஒரு படமாக நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படத்தை ஃபிலிம் மேக்கிங்காகவும் ஸ்டோரி டெல்லிங்காகவும் ரொம்ப ரொம்ப வேலிடாக எப்போவுமே ஒரு ஒரு இம்பேக்ட் கொடுக்குற ஒரு கிளாசிக் தான் ஹை அண்ட் லோ. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள் பிரபா, ஏன் இந்த படத்தை பார்க்கணும் சொல்லுங்கள். இப்போ ஏன் பார்க்கணுன்னு கேட்குறீங்கல்ல படம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு விஷயம் பெஸ்ட்டாக இருந்தால் அது நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். எப்போயுமே நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் வாங்குகிறோம், பெஸ்ட்டான பொருள் எல்லா இடத்துலையும் தேடி தேடி வாங்குகிறோம், பெஸ்ட்டான இடத்துல சாப்பிட்றோம். பட் ஒரு மூவி மட்டும் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம தேடி பார்க்கவே மாட்டோம். மூவிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்குதோ நம்மளாம் நினச்சிக்கோம்ல, இது பெஸ்ட்டாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அமேசானில் இருக்க படங்கள் இது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனால் கொஞ்சம் தேடி போய் பின்னாடி போய் நிறைய மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, கிரேட்டான மாஸ்டர்ஸ், பெஸ்ட்டான படங்கள்னு. அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயம் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் குரோசாவான்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹை அண்ட் லோ படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். இப்போ சினிமாக்குள்ள இருக்க ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி கிளாசிக் படங்களை போய் தேடி பார்க்குறது. ஆனால் எல்லாருமே நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஆகுனா, ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஒரு ரொம்ப டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒரு நல்ல படம் கெட்ட படம்ன்றது எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு அவார்டு வாங்குற படம் நல்ல படம், அவார்டு வாங்காத படம் கெட்ட படம் அப்படி கிடையாது. அந்த படம் வந்து உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகணும். எல்லாருக்குமே பர்சனல் மூவியாக இல்லையான்றது தான் முக்கியம். அதாவது எல்லாருமே படம் கேவலமாக இருக்குது, யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்கிற படம் கூட அது பெஸ்ட்டான படமாக மாறும் உங்களுக்கு பிடிச்சா. அது எனக்கு பர்சனலாக அந்த படம் பிடிச்சிருக்குப்பா, எனக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுது அந்த படம் அப்படின்னா அது பெஸ்ட்டான படம் தான். அப்படி இந்த படம் என்ன தோணுதுன்னா, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தில் விஷயம் இருக்குது. எனக்கு இந்த படம் பர்சனலான படம், பர்சனலாக அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் நான் லேர்ன் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது அந்த படத்துலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு படம் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்துக்கு, அந்த படம் அதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதனால தான் மர்டர் மிஸ்ட்ரி வந்து அந்த படம் பார்த்தோன்னு மறந்துடும். ஏன்னா ஒரு மிஸ்ட்ரி தான் அந்த படத்துலேயே இருக்குது. படம் முடிஞ்சது அந்த மிஸ்ட்ரி முடிஞ்சது நம்ம வெளியே வந்துடுறோம். பட் ஒரு படம் எப்போ நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே ரைஸ் பண்ணுதோ அப்போ தான் அந்த படம் வந்து லைஃப் லாங்காக அவங்க கூடயே இருக்கும். அது டைம்லெஸ்ஸாக மாறிடும். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் புது புது கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த படம் நான் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் எனக்குள்ளே அவ்வளோ கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அது இந்த மாதிரி இருக்குமா, அப்போ எது சரி தப்பு அப்படின்ற பல கேள்வி உள்ளே வந்துக்கிட்டே இருக்கா. அப்போ என்னாவது இந்த படம் டைம்லெஸ்ஸாக மாறிடுது. நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது, அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இது. இந்த படம் வந்து கிளாசிக் படம், ரொம்ப நல்ல படம்னு தெரியும், எவ்வளோ பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் நான் ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தேன். அப்படி பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஏன்னா இது ஜப்பான் படமாக இருக்குது அதனால். நான் இட்டாலி படம்லாம் பார்த்தேன், அதே ஜப்பான் படம் பார்த்தேன், ஆனால் இந்த படம் பார்க்க மாட்டேன். ஓ, இந்த படம் பார்க்காம இருக்கிறது காரணம் ஏன் தெரியலையே. அது ஒரு ரொம்ப அல்பத்தனமான சிக்கல் தான், ஆனால் அது இருக்குது இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும். என்ன ரீசன்னா, இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி. இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது என்னென்னா ஒரு அவுடேட்டட் மூவி அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்கும் வந்துடும். இப்போ நான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் 4K ஸ்க்ரீன் இருக்கும், 5.1 செட்டப் இருக்கும். நான் இந்த மாதிரி இது வந்து பெரிய ரீசனான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இது வந்து மிகப்பெரிய எல்லாம் இம்பாக்ட் பண்ணுது, எல்லாரையுமே பார்க்க விடாமல் பண்ணுது. ஏன் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி ரொம்ப ஹையாக இருக்குது என்கிட்ட. ஆனால் இப்படி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை பார்க்கறதுக்கான ப்ராக்டிஸ் எனக்கு கிடையாது. நான் இப்படியே படங்கள் பார்த்து பழகிட்டு இந்த படத்தில் சவுண்டு சரியாக வராது, அதோட குவாலிட்டின்றது கம்மியாக தான் இருக்கும். அப்போ இது என்ன உளவியலாகவே என்ன பண்ணும், பாதிக்கும். நான் என்ன பண்ணும், முதல்ல இந்த உளவியலேருந்து வெளியே வரணும். அப்போ வெளியே வரும்போது என்ன ஆகுனா, நம்மளால் இன்னும் டீப்பராக ரொம்ப பழைய படங்கள் இருக்குல்ல, 1930s 20s ரொம்ப டீப்பராக உள்ளே போகும்போது நிறைய விஷயத்தை ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஒரு ரொம்ப அல்பத்தனமான மென்டாலிட்டி தான். ஆனால் அதுலேருந்து வெளியே வந்துட்டால் அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ விஷயத்தை ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஓடிடியில் வந்து இப்போ நான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கிளாசிக் படத்தையோ இல்லை ஒரு பேரல் சினிமாவையோ இல்லை ஒரு 90s 80s 70s இருக்க படங்களே சொல்கிறேன், இந்த அளவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாமல். இந்த மாதிரி படங்கள் நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்கிற படங்கள் எதுவுமே வந்து ஆக்சஸில் இல்லை. ஸோ இப்போ நான் யாருக்கிட்டனா வந்து ஒரு படம் சொல்கிறேன், இது பயங்கரமாக இருக்கும், 1978 வந்து ஒரு யூரோப்பியன் ஃபிலிம் சொல்கிறேன்னா அவங்க எந்த இதில் இருக்குன்னு கேட்குறாங்க, ஓடிடியில். கரெக்டு தான் அவங்க கேட்குறது. அந்தளவுக்கு இப்போ எல்லாமே ஓடிடியில் கிடைக்குன்ற ஒரு விஷயத்தில் கேட்குறாங்க. ஆனால் ஓடிடியில் கிடைக்காது. ஓடிடியில் வந்து நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிமே இருக்குமே தவிர, மற்றபடி ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குறதோ இல்லை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு ஆன்சரை தேடுற மாதிரி படங்களோ ஒரு பயங்கர ஒரு குட் ஃபிலிமாக எதிர்பார்க்குற படங்கள் வந்து கிடைக்காது. ஏன்னா அது ஒரு வியாபார சந்தை. அது தேவைப்படுறது வந்து வேறு வகையில் தான் நம்ம பார்த்தாகணும். மூவின்னு ஒரு விஷயம் இப்போ இருக்குது, பட் அது தான் எல்லோரும் ஆக்சஸ் பண்ண முடியுமா ஒரு கேள்வி வருது. ஸோ அதுக்கு மாற்று வழி என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லை? அதுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும். முதல்ல இந்த படம் நான் பார்த்தாகணுன்ற கட்டாயத்தை உருவாக்குனா தான் நான் பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் அந்த படம் என்ன நோக்கி வராது, நான் தான் அந்த படத்தை நோக்கி போகணுன்ற கட்டாயம் இருக்குது. மூவிலாம் இருக்குது, ஆனால் மூவியில் கூட ரொம்ப லிமிட்டடான மூவிஸ் தான் இருக்குது.
ரொம்ப கிளாசிக்காக ஒரு 1950s முன்னாடி இருக்கக்கூடிய படங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மி தான். அந்த தேடுதல் தான் இப்போது தேவைப்படுதுல்ல. இப்போது ஐஎம்டிபியில் இருக்க 250 மூவிஸ் பார்த்துட்டா போதும், நான் வந்து உலக சினிமா பார்த்துட்டேன்ற ஒரு விஷயம் கிடையாதுல்ல. அப்படி கிடையாது. தேடி தேடி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. நமக்கு இந்த படம் வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து நீ வச்சு பார்த்தீங்கன்னு சில படங்கள் 6.5 5 சம்திங்லாம் இருக்கும். ஒரு யூரோப்பிய நல்ல படங்களே சரி. ஏன்னா அது பொது வழியில் பார்த்துட்டு வெறுப்பாகி அதுக்கு போட்டவங்க இருப்பாங்க தவிர அந்த படத்தோட எசன்ஸ் வந்து தெரியாது. ஸோ அதனால் தேடுதல் இருந்தால் கண்டிப்பாக அது எப்படியாச்சும் பார்க்கணும் முடிவு பண்ணால் கண்டிப்பாக பார்த்துட முடியும் இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் இந்த படம் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணால் பல பிளாட்ஃபார்ம் இருக்குது, வழிகள் இருக்குது, என்னன்றது தெரியும். அதனால் இந்த மாதிரி தேவையில்லாம் மென்டாலிட்டிக்குள்ளே மாட்டாமல், அதாவது இந்த மாதிரிலாம் கூட இருக்குது தடைகள். அதாவது எவ்வளோ தடைகள் இருக்கும் ஒரு படம் பார்க்கறதுக்கு. இப்படிலாம் கூட ஒரு படம் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு படத்துக்கு சிடி கிடைக்காது. ஒரு 10-15-20 இயர்ஸ் நான் சொல்கிறேன். அப்போ அந்த படத்தோட சிடி கிடைக்காது, தேடி வாங்கணும். சிடி இருந்தாலும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. நம்மளோட டெலிவிஷன் இருக்காது. அப்போ இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது. இந்த எல்லாமே இருக்கிறதே சிக்கலாக இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இல்லையே, அந்த படத்தோட குவாலிட்டி அவ்வளோதான். அப்படி தான் பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சம் அந்த மாதிரி தான் பார்த்தா நிறைய விஷயத்தை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஹை அண்ட் லோ படத்தை பற்றின ஒரு டீப்பர் அனாலிசிஸ் பண்ணோம். ஸ்டோரி டெல்லிங்காக அண்ட் ஃபிலிம் மேக்கிங்காக, தீமாக. ஸோ இதே மாதிரி வேற ஒரு படத்தை பற்றின ஒரு டீப்பர் அனாலிசிஸில் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.